யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14, 15 2 வசனங்களை நாம வாசிக்கலாம். 14, 15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். மோசேயினால் சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதாம். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பின்னணி என்ன, ஏன் மோசேயினால் சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது என்பது ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9, 8, 9 2 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்திலே தூக்கி வை. அதாவது கொல்லிவாய் சர்ப்பம் அன்றைக்கு வனாந்தரத்தில் எவனை கடித்ததோ வாசிங்க, அவன் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனைனா, அன்றைக்கு வனாந்தரத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்தது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடிக்கும் போது 10 to 20 நாட்கள் ரொம்ப ஃபீவர் வந்து, அதாவது ஜுரம் வந்து படுத்த படுக்கையாகி மடித்து விடுவார்களாம். அப்ப அன்றைய நாட்களில் வனாந்தரத்தில் விடப்பட்ட அந்த கொல்லிவாய் சர்ப்பம் ஜனங்களை கடித்தது. அநேக ஜனங்கள் வியாதியினாலும் ஜுரத்தினாலும் பலவீனத்தினாலும் பாதிக்கப்பட்டு அநேகர் மரித்து கொண்டிருக்கும் போது இவர்கள் எல்லாரும் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவரே எங்களை இந்த வாதையிலிருந்து, இந்த கொல்லிவாய் சர்ப்பத்தின் கடியிலிருந்து, இந்த விஷத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்னா அவன் பரவி இருக்கிறான், ஜனங்கள் அங்கங்க இருக்கிறான், கிலோமீட்டர் கணக்கில் தங்கி இருக்கிறாங்க வனாந்தரத்தில். அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை, அதாவது கொல்லிவாய் சர்ப்பம், எந்த கொல்லிவாய் சர்ப்பம் ஜனங்களை கடித்ததோ அதே மாதிரி ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து நல்ல உயர்ந்த இடத்துல வை. அதை நோக்கி பார்க்கிறவன் பாம்பு கடியிலிருந்து பிழைப்பான். அல்லேலூயா. ஒருவேளை அன்னைக்கு பாம்பை நம்ம ஆட்கள் கும்பிட ஆரம்பிச்சாங்களான்னு தெரியல. நம்ம தேசத்துல இன்னைக்கு வரைக்கும் முட்டையும் பாலும் சுத்தி சுத்தி வந்து நிற்கிறாங்க. இதுல இருந்து தான் வந்துச்சு அண்ணான்னு தெரியல. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு இப்படிப்பட்ட ஆலோசனை. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், அந்த யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3, 14, 15 இப்ப தொடர்ந்து நீங்க அது 2 வாசிக்கும் போது நல்லா புரியும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிற நமக்காக, நாம் அவரை விசுவாசிக்கிறோமே, இயேசுதான் எனக்கு எல்லாம் என்று அவரை நம்பி இருக்கிறோமே, அந்த நம்பிக்கைக்காக, அவரை விசுவாசிக்கிற நமக்காக நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இன்றைக்கு நமக்காக, இந்த உலகத்திற்காக, இன்றைக்கு எத்தனை பேர் எத்தனை விதமான சாபங்களிலே, பாவங்களிலே, பொல்லாத வல்லமைகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரும் பிழைக்கும்படி கர்த்தர் நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும்,
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கல்வாரியில சிலுவையில அடிக்கப்பட்ட இயேசுவை, கல்வாரியில அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் போது அவருடைய ரத்தம் நம்மை விடுவிக்கும், அவருடைய கல்வாரி அன்பு நம்மை விடுவிக்கும். அவருடைய மரணத்தினாலே எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் கடியில் இருந்தும் விஷத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவதற்கு கர்த்தர் சிலுவையிலே வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் நேரடியாய் செய்திக்கு போக விரும்புகிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்தது போல இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நம்மை சில சர்ப்பங்கள் கடித்துக் கொண்டிருக்கிறது. அததான் இன்னைக்கு தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு வழி நடத்தினார், உணர்த்தினார். நல்லா கவனிங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லிவாய் சர்ப்பங்கள் கடித்தது போல இன்னைக்கு இந்த காலத்துல நம்மையும் சில பாம்புகள் கடித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா எந்த பாம்பும் கடிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இன்றைக்கு வேதத்திலிருந்து ஆவிக்குரியவர்களாகிய அல்லது தேவ பிள்ளைகளாகிய நம்மை அல்லது தேவ பிள்ளைகளை கடிக்கிற ஒரு 4 அல்லது 5 விதமான சர்ப்பத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த சர்ப்பத்தின் வல்லமைகளை இன்றைக்கு நம்மை சேதப்படுத்தி கொண்டு, நம்மை கடித்து கொண்டு, நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இன்றைக்கு ஜெயித்து அவைகள் மீது நாம் ஜெயம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால்தான் கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும், அவைகளை அழிக்க வேண்டும். அதற்காகவே கர்த்தர் இந்த இரவு ஜெபத்தில் கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வாசிக்க ஒரு வசனத்தை காமிச்சிட்டு நான் அந்த சர்ப்பங்களை காமிக்க விரும்புகிறேன். காமனா இவனுக்கு ஒரு பெயர் உண்டு, பிசாசுக்கு ஒரு பெயர் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மெதுவா வாசிங்களேன் சிஸ்டர், அப்படியே பொறுமையா வாசிங்களேன், வாசிங்க. அப்பதான் இது உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட போதுங்க. என்னன்னு சொல்லப்பட்டதா? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும். ஆனா இவனுக்கு பேர் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் நாம பேர் வச்சிருக்கிறோமா? ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட இவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? இந்த பிசாசுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? இவன் பேர் பிசாசு தானா, இவன் பேர் சாத்தான் தானா அப்படின்னா அது இல்லை. இவனுடைய ஒரிஜினாலிட்டி நாம செல்லமா அவனை கூப்பிட்டு நிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரை கூப்பிட்டு நிக்கிறோம்? சாத்தானே, பிசாசே, பிசாசே, சாத்தானே எப்படி கூப்பிட்டுக்கிறோம்? எங்க ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செத்துட்டா பேனர் வைப்பாங்க, அம்மு என்கிற அம்மு குட்டி. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. புல்லட் பாஸ்கர், இது மாதிரி பட்ட பேரெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க செத்துட்டு இருக்கு. இது மாதிரி இவனுக்கு சாத்தான், இத பைபிள் என்ன சொல்லுது? பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட. அப்படின்னா நம்ம தான் சொல்லுகிறோம், நம்ம தான் சொல்கிறோம். ஆனா இவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னா பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அல்லேலூயா சொல்லுவார். அல்லேலூயா. இவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னா இவனுடைய உண்மை முகம் என்ன அல்லது உண்மை இவனுடைய காரியம் என்ன அப்படின்னா பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். அல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கூட இப்படிப்பட்ட வலு சர்ப்பம் கடிச்சிருக்காது. அவனை ஏதோ கடிச்சிச்சு, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா
கர்த்தர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்பத்தை செய்து வைப்பா மோசே, ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி சொன்ன போது வெண்கல சர்பத்தை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பழைய பாம்பாகிய பிசாசு, வலு சர்ப்பமாகிய இந்த பொல்லாத ஆவியை ஜெயிப்பதற்கு, கர்த்தர் அவனை அழிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இவைகளை வைத்துக் கொண்டு நாம சும்மா இருக்கக்கூடாது. இவன் எங்கெங்க பதுங்கி இருக்கிறான், எந்தெந்த வழியில எழும்புறான், எங்கெங்க அவன் தலை தூக்குறான்னு பார்த்து அவனை அழிக்க வேண்டிய வேலையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 5 விதமான வலு சர்ப்பங்களை, சர்ப்பத்தின் கிரிகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நடுவில் ஒவ்வொரு காரியத்துக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். முதலாவது ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஹல்லேலூயா. இந்த சரித்திரம் நமக்கு ஏதேன் தோட்டத்துடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் சொன்னார், நீங்க சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட மரத்தை காண்பித்து இந்த கனியை நீங்க புசிக்க கூடாது, இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். அல்லேலூயா. அப்போ எப்போ ஆண்டவர் அதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அப்போத்திலிருந்து நம்ம அம்மாக்கு கண்ணெல்லாம் அந்த மரத்து மேலேயே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம யார்கிட்டனா பேசும்போது நம்முடைய பர்சனலை சொல்லுவோம். அப்படின்னா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னுவோம். அல்லேலூயா. யாருக்கிட்டையும் சொல்லாத, உனக்கு மட்டும் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கார் போட்டு அடின்னு அடிக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கார் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போகிறாரு, அப்படி இப்படின்னு நம்ம இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீங்கள் இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிரச்சனையே சொல்லுவோம். சொன்ன உடனே நம்ம கூட இன்னொரு வார்த்தையை சொல்லிட்டோம்ல. என்ன சொல்லிட்டோம்? யாருக்கும் சொல்றாத. முதல் இந்த அம்மாவுக்கு அப்படியே துச்சுன்னு இருக்கும். யாருக்கு சொல்றது ஃபர்ஸ்ட்? அல்லேலூயா. யாருக்கு சொல்றது? போன் அடிக்கும். போன் அடிச்சு, உனக்கு விஷயம் தெரியுமா? யாருக்கும் சொல்றாத, அவளை பத்தி ஒரு விஷயம் வந்துக்குது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உனக்கு மட்டும் தான் சொல்றேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் சொல்லிட்டோம். அந்த அம்மா இன்னொரு ஆளுக்கு போன் அடிக்கும், நீ யாருக்கும் சொல்றாத, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அது மேலதான் கண்ணு போயினே இருக்கும். இந்த அம்மா அப்படி வாக்கிங் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மரத்தை தானே சொன்னாரு, இந்த மரத்தை தானே சொன்னாரு, இதுல தானே இந்த கனியை பறிக்க வேணான்னு சொன்னாரு, இந்த மரத்து கனியை தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி போகும்போது வரும்போதெல்லாம் அந்த மரத்து மேலேயே ஒரு கண்ணு இருந்துச்சு நம்ம ஆளுக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி உள்ள ஒருத்தன் நுழையிறான். நுழைந்து, நீங்கள் அதாவது நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? அல்லேலூயா. அம்மா சொல்லுது, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, எங்க ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எது வேணா நீ பறிச்சு சாப்பிடலான்னு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் கொடுத்திருக்கிறார். அதோ இருக்குது பாரு, அந்த மரத்துடைய கனி மட்டும் தான் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உடனே வந்தா, பேசினா, பிரெயின் வாஷ் பண்ணா, இப்ப கனியை கொடுத்துட்டான். இந்த அம்மா சாப்பிட்டாங்க. அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே இவர்கள் இருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இப்ப கர்த்தர் என்கொயரி பண்றார். நல்லா கவனிங்க, என்கொயரி பண்றார். என்கொயரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் யாரை என்கொயரி பண்றாருன்னா, ஆதாம கூப்பிடுறார். ஆதாமே, நான் புசிக்க வேண்டாம் என்று விலக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு என்ன சொல்லி இருக்கணும் சொல்லுங்க? இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஆமா. சிலரு இல்ல. இப்ப இவங்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர், நான் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி விலக்கின கனியை புசித்தாயோ
ஆமா இல்ல. ஆனா அவன் என்ன சொன்னான்? நீர் தந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் நல்லா இருந்தேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. நான் நல்லா இருந்தேன், எனக்கு ஏதோ வேலையை கொடுத்தீங்க, மண்ணை பண்படுத்தணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னீங்க, நான் எல்லாம் செய்துன்னு நல்லா இருந்தேன். நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயை, அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. என்னோடு இருக்கும்படி நீர் கொடுத்த இந்த ஸ்திரீயை எனக்கு இந்த கனியை புசிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆதாம் அதுக்கு முன்னாடி வாரம் தான் டூயட் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வாரம் தான், அதுக்கு முன்னாடி மாசம் தான், அதுக்கு முன்னாடி வருஷம் தான் கர்த்தர் ஏவாளை ஆதாமின் எலும்பிலிருந்து செய்து உருவாக்கி கொண்டு வந்து ஆதாமுடைய முன்னாடி வைத்த போது அங்க வேதம் சொல்லுது, ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அவன் துள்ளி குதித்தானா. அல்லேலூயா சொல்லுவான். ஃபர்ஸ்ட் டைம் ஏவாளை பார்த்தோன்னே என்ன பண்ணாரு? துள்ளி குதித்தான். துள்ளி குதிச்சு கவிதை எழுதுறாரு. அல்லேலூயா சொல்லுவான். நம்ம பாஷையில சொல்லணும்னா டூயட் பாடுறாரு. என்ன டூயட் பாடுறாரு? நீ என் எலும்பில் எலும்பு, நீ என் மாம்சத்தில் மாம்சம், நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல, கண்ணே மணியே தேனே உயிரேனாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா இப்போ சர்ப்பம் உள்ள நுழைந்த உடனே புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்த உடனே இப்ப ஆளு சொல்றான், நான் நல்லா இருந்தேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நான் சந்தோஷமா இருந்தேன், நான் நிம்மதியா இருந்தேன், என் வழியை நான் பார்த்துட்டு போயின்னு இருந்தேன், எல்லாமே போச்சு இவளால நீர் தந்த ஸ்திரீ. அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்திரீயை, அதாவது அவனுடைய மனைவியை, டூயட் பாடி அன்பா இருந்த மனைவிய எதுக்கு இவளை நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்ற மாதிரி பேசுறாரு ஆதாம். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சர்ப்பம் நுழைந்த உடனே ஏதேனுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, அழகான குடும்பத்துக்குள்ள இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, இந்த வலு சர்ப்பத்தின் தந்திரம், இந்த வலு சர்ப்பத்தின் கிரியை குடும்பத்துக்குள்ளே நுழைந்த உடனே ஒருவருக்கொருவர் எரிச்சலானார்கள், ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டார்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க ஆரம்பித்தார்கள், ஒருவர் குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை தலைவிரித்தாடியது. தோட்டத்தை விட்டு துரத்தப்படும்படியான சூழ்நிலைகள் உண்டானது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அழகான குடும்பம். வேதம் சொல்லுது, இவர்கள் ஒரே மாம்சமாய் இருந்தார்களா. அல்லேலூயா. இந்த ஒரே மாம்சத்துக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறேன், நீங்க உங்களுக்கு பைபிள்ல இருந்து. ஒரே மாம்சமா கர்த்தர் உண்டாக்குனாரா. இப்படி ஒரு அழகான குடும்பத்தை, கணவன் மனைவி என்கிற ரிலேஷன்ஷிப் மிக விலையேற பெற்ற ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வலு சர்ப்பத்தின் ஆவி நுழைந்த உடனே ஒருவரை ஒருவர் பகைக்க ஆரம்பித்தார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்குது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். நல்ல கவனிங்க. சட்டம் என்ன? நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஐயா அங்க வேலை செஞ்சுக்கிறாரு, மண்ணை பதப்படுத்தி கொண்டிருக்கிறார். அம்மா இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல கனியை வந்து பார்த்து பேசி பறித்து புசித்து, அப்படிதானே போடுது, பறித்து கண்டு பறித்து புசித்தோன்னு செத்திருக்கணுமா செத்திருக்க கூடாதா? அப்படித்தான பைபிள் சொல்லுது. நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னாரு. கண்டு பறித்து புசிச்சுட்டு ஒரு பிக் ஷாப்பர் ஃபுல்லா பறிச்சுக்கிச்சு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஒரு பிக் ஷாப்பர் ஃபுல்லா கனியை பறிச்சு போட்டு எங்க வீட்டுக்காருக்கு எடுத்துன்னு போறேன். அல்லேலூயா சொல்லுவான். நல்லா ஒய்யாரமா நடந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து, எங்க நேத்து அந்த கனியை சாப்பிட்டோம், இன்னைக்கு இந்த கனியை சாப்பிட்டு பாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா.
அங்கிருந்து கனியை பறித்து சாப்பிட்டுச்சு, சாகல. பறித்து புசித்து ஐயாவுக்கும் பையில வாங்கி போட்டுன்னு நேரா வந்து அவருக்கும் கொடுத்தது. அவர் சாப்பிட்ட பிறகுதான் செத்தாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 2 பேரும் சாப்பிட்ட பிறகுதான் செத்தாங்க. அப்போ அங்க சாப்பிட்டப்ப அது சாகல, அந்த அம்மா சாகல, பாதி உயிர் ஊசலாடி நிக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மீதி பாதி உயிர் எங்க இருக்குது? அங்க இருக்குது, ஐயா கிட்ட இருக்குது. இதுதான் ஒரே சரீரம். சாப்பிட்டோன்னே செத்து இருக்கணும், சாகல. இங்க கொண்டு வந்து அவருக்கு கொடுத்த பிறகு, அவர் சாப்பிட்ட பிறகு, 2 பேரும் சாப்பிட்ட பிறகுதான் அவர்கள் அங்க மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு பாருங்க. ஒரு குடும்பம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இந்த குடும்பத்துக்குள்ள பிரிவினையோ போராட்டமோ பிரச்சனையோ தேவ பிள்ளைகளை எரிச்சலோ வாக்குவாதமோ எந்த ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் வருதுன்னா அதை உடனே ஆண்டவருடைய இரத்தத்தினாலே நாம மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்ன கேட்டா சொல்லுவேன், வேதத்தின்படி டைவர்ஸ் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதத்தின்படி விவாகரத்து கிடையாது. ஏன் எங்க சீஷர்கள் வந்து சொல்றாங்க, பரிசேயரும் சதுசேயரும் சொல்றாங்க, ஏன் மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்தானே அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எழுதி கொடுக்கல, மோசே உங்கள் மன கடினத்தின் நிமித்தம் மோசே அதை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். அப்ப கர்த்தர் அனுமதிக்கல பிரிவினையை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை இன்றைக்கு நாம அதை கேர்லெஸ்ஸா சாதாரணமாய் விட்டுவிடக் கூடாது. அவைகளை கண்டறிந்து அவைகளுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பொல்லாத வலுசர்பத்தின் ஆவி என்பதை கண்டறிந்து அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா இருந்த குடும்பம், ஒருவரை ஒருவர் கை கோர்த்து கொண்டு நடந்தார்கள். இவர் என்ன, இந்த அம்மா என்ன கொடுத்ததோ அதை வாயை மூடின்னு நம்மால எந்த குறையும் சொல்லாம சாப்பிட்டான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம ஏவாள் அம்மா டெய்லி அந்த அம்மா முதல் பறிப்பாங்க. ஏன்னா அந்த பழக்கம் தான் இந்த 6ஆம் வசனத்துல வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுவோம். டெய்லி அந்த அம்மா பழத்தை பறிப்பாங்க, சாப்பிடுவாங்க. இதை கொடுத்தா என் ஹஸ்பண்டுக்கு நல்லதுன்னு எட்டு வந்து கொடுப்பாங்க. ஐயாவும் கண்ணை மூடின்னு சாப்பிட்டாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா அங்க சர்ப்பம் உள்ள நுழைந்த பிறகு பிரச்சனை. கல்யாணம் ஆன புதுசுல, கல்யாணம் ஆனவங்களாம் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டிக்கு ரசம் வைக்க தெரியலன்னா கூட ரசத்துல புளி கூட இருக்காது. அல்லேலூயா சொல்லுவான். புளியும் இருக்காது, உப்பும் இருக்காது. ஐயா சொல்லுவாரு, கல்யாணம் ஆன அந்த புதுசுல எங்க பொண்டாட்டி இன்னும் ரசம் வைக்க தெரியுமா? அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இன்னமா ஜபம் பண்ணது தெரியுமா? இன்னமா பைபிள் படிக்க தெரியுமா? இது மெட்ராஸ் பாஷை. உங்களுக்கு ஒருவேளை என் பாஷை புரியுதுங்களா? அல்லேலூயா புரியும் நினைக்கிறேன். என்ன ஜபம் பண்ணது, இன்னும் அப்படியே புகழ்வாரு. ரசத்துல உப்பு இருக்காது, அதுக்கப்புறம் புளி இருக்காது, எதுவும் இருக்காது, புகழ்ந்து தள்ளுவார். இன்னும் கொடுக்குதோ, இன்னும் அந்த அம்மா சமைச்சு கொடுக்குதோ அதை சாப்பிட்டார். இதேதான் ஆதாம். என்ன பறிச்சுன்னு வந்து கொடுக்குதா சாப்பிட்டாரு. விஷத்தை கொண்டு எட்டு வந்து கொடுக்குது. அல்லேலூயா. அது சாப்பிட்டா சாவு போறாருன்னு இவருக்கு தெரியாது. விஷத்தை கொண்டு வந்து கொடுக்குது. ஆளு கண்ணு மூடி சாப்பிட்றான். அவ்வளவு அன்பா இருந்தான். அல்லேலூயா சொல்லுவான். ஆனா இன்னைக்கு கல்யாணம் ஆன புதுசுல ரசத்துல புளியும் இல்லை, உப்பும் இல்லை. ஆனா இப்போ கருவாட்டு ரசம் வைப்பது எப்படின்னு சொல்லி யூடியூப்ல பார்த்து கருவாடு எவ்வளவு போடணும், தக்காளி எவ்வளவு போடணும், இது எவ்வளவு போடணும், அவ்வளோ போடணும்னு பார்த்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் விசாரிச்சு டேஸ்டா ரசம் வச்சா கூட என்ன ரசம் வச்சுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவாரு, என்ன ரசம் வச்சுக்கிறேன், எங்க அம்மா வைக்கிற மாதிரி வைக்க முடியுமா உன்னால? அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கல்யாணம் ஆன புதுசுல கண்ணை மூடின்னு சாப்பிட்டாரு. அப்போ அங்க அன்றைக்கு இருந்த அன்பு, அன்றைக்கு இருந்த அரவணைப்பு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. எங்க போனாலும் கையை விடவே மாட்டாரு. ஆமென். எங்க போனாலும்
கையை விடவே மாட்டார். கை பிடிச்சுதான் கடைக்கு போனாலும் கை பிடிச்சுதான் போவாரு, துணி வாங்க போனாலும் கை பிடிச்சுதான் போவாரு. சர்ச்சுக்கு வந்தா கூட ரெண்டு பேரும் அந்த பக்கம் சகோதரிகள் இந்த பக்கம் சகோதரர்கள்னா எங்கனோ இடம் பார்த்து ரெண்டு பேரும் ஒன்னா உட்காரணும்னு கூட பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி இருந்த ஆளு நீ முன்னாடி போ, என்ன முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. மாறிடுச்சு, அன்பு மாறிடுச்சு. அல்லேலூயா. குடும்பத்தில் அன்பு தணிஞ்சு போச்சு. குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரிவினைகள், குடும்பத்தில் வாக்குவாதங்கள், குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை, ஒருவருக்கு ஒருவருமாய் விரோதம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒருவர் பலவிதமான வார்த்தைகள், பல காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இதுல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாருன்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுல ஒரு ரிசல்ட் வந்துக்குது சிலருக்கு. அல்லேலூயா. என்ன ரிசல்ட்? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க அம்மா தான். அல்லேலூயா சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறது. அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க அப்பா தான், உங்க அண்ணன் தான், உங்க தங்கச்சி தான். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிம்மதியா வாழ விடுறாளா நம்மள? அல்லேலூயா. நம்ம ஆளுங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது. அல்லேலூயா. மாமியாரம் இல்ல, மாமனாரம் இல்ல. அல்லேலூயா. இவன் இல்ல, அவன் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, எதிர் வீட்டுக்காரன் இல்ல, கூட வேலை செய்யறவன் இல்ல, உள்ள சத்துரு நுழைந்து இருக்கிறான். வலு சர்ப்பத்தின் ஆவி நுழைந்து இருக்கிறது. ஏன் இதே கணவன் ஆரம்பத்தில் அன்பு காண்பித்தாரு, இதே கணவன் ஆரம்பத்தில் கையில ஏந்தினாரு, இதே கணவன் ஆரம்பத்தில் தலையில் தூக்கி வச்சு ஆடினாரு. ஆனால் இன்றைக்கு சில சூழ்நிலைகள் வந்ததினாலே குடும்பத்தில் பிரிவினை, வாக்குவாதம், நீ ஒரு வழியா போ, நான் என் வழியில போறேன், நீ ஒரு ரூம்ல தூங்குனா நான் ஒரு ரூம்ல தூங்குறேன், நீ இந்த புள்ளைய பார்த்துக்க நான் அந்த புள்ளைய பார்த்துக்கிறேன், இவனுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, இது ஊன் பணம் இது ஏன் பணம், இது ஊன் நகை இது ஏன் நகை. இப்படிப்பட்ட பிரிவினை குடும்பத்தில் நுழைந்ததற்கு காரணம் சத்துரு, வலு சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. அப்ப டோட்டலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற வலு சர்ப்பத்தின் ஆவி. இன்றைக்கு அன்பா இருந்த குடும்பம், ஆரோக்கியமா இருந்த குடும்பம், சந்தோஷமா இருந்த குடும்பம், நிம்மதியா இருந்த குடும்பம், எப்போதும் தேவ மகிமையில நிரம்பி இருந்த குடும்பம், இன்றைக்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்றால் சத்துரு உள்ள நுழைந்திருக்கிறான். அவனை விடக்கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, விடக்கூடாது. வலு சர்ப்பத்தின் ஆவியை குடும்பத்தை விட்டு துரத்த வேண்டும். வலு சர்ப்பத்தின் கிரியைகளை குடும்பத்தை விட்டு துரத்த வேண்டும். வலு சர்ப்பத்தின் தந்திரங்களை குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். வலு சர்ப்பத்தின் திட்டங்கள் குடும்பத்தில் பலிக்க கூடாது. அவைகள் ஒன்றையும் விடாமல் ஒவ்வொன்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தினாலும் இன்றைக்கு அவருடைய கிரியைகளை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கணவர் நல்ல கணவன் தான், உங்க மனைவி நல்ல மனைவி தான், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய பிள்ளைகள் தான். ஆனால் சத்துரு உள்ளே நுழைந்ததினாலே இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தன் இஷ்டப்படி போகும்படி குடும்பத்துக்குள்ளே வலு சர்ப்பத்தின் ஆவி நுழைந்திருக்கிறதுனால குடும்பத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள் இந்த சரௌண்டிங்ல எத்தனை பேர் வீட்டில் அப்பா அம்மா சொல்லாம நீங்க பைபிள் எடுத்து படிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் பைபிள் படிச்சாதானே சொல்றதுக்கு. அல்லேலூயா. அப்பா அம்மா சொல்லாம காலையில எழுப்பி டே பைபிள் படி, ஏமா பைபிள் படிமா, ஜபம் பண்ணுமா, இன்னைக்கு பாஸ்டிங் இரு அப்படின்னு சொல்லாம எத்தனை பேர் நீங்க வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு நீங்களா செய்றீங்க? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு சில நீங்க செய்தீங்கன்னா ஓகே, ஆனால் சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில போராட வேண்டியதா இருக்குது. அப்பா வேலையில இருந்து டியூட்டில இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நேரா ஒரு காலத்துல நேரா போய் கையில எதனா கவர் இருக்குதா, பேக் இருக்குதா, மிக்சர் வாங்கி வந்திருப்பாரா, ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருப்பாரா, ஓடி போய் கவரை புடுங்கின காலம் போய் இன்னைக்கு அப்பா உள்ள வந்தா நேரா போய் பாக்கெட்ல கை விட்டு போனை எடுக்கிற காலம் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுவா. வந்துருச்சா? வந்துருச்சு. காரணம் என்ன? உள்ள வலு சர்ப்பத்தின் ஆவி போராடுகிறது.
நாம நினைக்கிறோம் பொம்மை படம் பாக்குது, கார்ட்டூன் பாக்குது, இது பாக்குது, சின்சாங் பாக்குது, சோட்டா பீம் பாக்குது, இது பாக்குது, அது பாக்குது நினைக்கிறோம். அல்லேலூயா. சோட்டா பீம் தான் பாக்குது. ஆனா அதை தள்ளி அடுத்த சோட்டா பீமுக்கு போறதுக்குள்ளே வேற சோட்டா பீம் உள்ள வந்துடுறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வலு சர்ப்பத்தின் ஆவிகள் சிறு பிள்ளைகள் வளரும் போதே அவர்கள் சிந்தனை கெடுக்கிறான். அந்த சிந்தனை கெடுக்கிறதுனால பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. பெற்றோர்களுக்கு தெரியாமல் ரகசிய பாவங்கள், ரகசிய உறவுகள், ரகசிய சாட்டிங், ரகசிய தொடர்புகள் இன்றைக்கு பிள்ளைகளுக்குள்ள பிசாசு விதைத்திருக்கிறான். கண்ணீர் விட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, புலம்பி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதற்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை அழித்தால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நிம்மதியா இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய குடும்பம் பரலோகத்தை போல் இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை என் குடும்பத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும்? இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை என் குடும்பத்திலிருந்து சுட்டெரிக்க வேண்டும். இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எங்கள் எல்லைகளே நிற்கக்கூடாது. எங்க வீட்டின் எல்லைகள், எங்கள் வீட்டின் எல்லைகள், எங்களுடைய நிலத்தின் எல்லைகள், எங்களுடைய குடும்பத்தின் எல்லைகள் எங்குமே இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி நிற்பதற்கோ நுழைவதற்கோ அங்கே கிரியை செய்வதற்கோ எந்த அதிகாரம் இல்லை. நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். சொல்லுங்க, நான் விடமாட்டேன். கர்த்தருக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி, கர்த்தருக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தின்படி, கர்த்தருக்கு தந்திருக்கிற கிருபையின்படி, கர்த்தருக்கு தந்திருக்கிற வல்லமையின்படி அவைகளை அழிப்பேன். நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவைகளை அழிப்பேன். 2 நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ண போறோம். இருக்கிற இடத்துல முழங்காலில் நின்று இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள். இன்னைக்கு நம்முடைய கணவன் வெளியே போகும்போது நல்லா தான் போறாரு. டியூட்டி முடிச்சுட்டு, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு எரிச்சலின் ஆவியோட உள்ள வராரு. தேவையில்லாம கோவப்படுறாரு, தேவையில்லாம சண்டை வருது, தேவையில்லாம பலவிதமான காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை. இன்னைக்கு குடும்பத்தில் பண பற்றாக்குறை, இன்னைக்கு குடும்பத்தில் பல இழப்புகள், இன்னைக்கு குடும்பத்தில் தேவையில்லாத நஷ்டங்கள், தேவையில்லாத இழப்புகள். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சில பொருட்கள் கூட மறுபடியும் நம்மை அறியாமலே அவைகள் பழுதாகி போய் கொண்டிருக்கிறது. செலவு மேல செலவு. குடும்பம் கட்டலான்னு நினைச்சா, வீட்டை கட்டலான்னு நினைச்சா, குடும்பத்தை கட்டலான்னு பார்த்தா, பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நல்ல வழியில் நடத்தலான்னு பார்த்தா ஏதோ ஒரு வல்லமை போராடுகிறது. ஏதோ ஒரு வல்லமை நமக்கு எதிராக நிற்கிறது. இன்றைக்கு விடக்கூடாது. எல்லா கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினால் எல்லா வலு சர்ப்பத்தின் ஆவிகள், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கிறோம். ராபா கட்டா துல்லா கப்பா துடா துடா ரீபா கப்பா டப்பா நல்ல 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 கைகளை தட்டி, கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் என் குடும்பத்தை விட்டு போகலையே, குடும்பத்தை விட்டு போகலையே, குடும்பத்தை விட்டு போகலையே, கணவனை விட்டு போகலையே, குடும்பத்தின் எல்லைகளை விட்டு வெளியேறு, வெளியேறு. ராபா காட்டா தூடா தாட்டா நல்ல நல்ல ஒருத்தர் அமைதியா இருக்கக்கூடாது, ஒருத்தர் அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்துங்க. வலு சர்ப்பத்தின் ஆவியே உனக்கு விரோதமாய் வருகிறேன், உனக்கு விரோதமாய் வருகிறேன், உனக்கு விரோதமாய் வருகிறேன். இனி எங்க வீட்டின் எல்லைகளில் இருப்பதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறு. இப்போது ரத்தம் இறங்குகிறது, இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது, இயேசுவின் ரத்தம் இறங்குகிறது. ஒவ்வொரு வீட்டின் எல்லைகள், ஒவ்வொரு குடும்பத்தில், ஒவ்வொரு அறைகளுக்குள்ள, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு பெட்ரூமுக்குள்ள, ஒவ்வொரு கிச்சனுக்குள்ள, ஒவ்வொரு வீட்டின் எல்லைகளுக்குள்ள, ஒவ்வொரு நிலைக்கால்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம். நல்ல நல்ல அந்நிய பாஷை, அந்நிய பாஷை. ஆவியில ஆவியின் பட்டயத்தை எடுங்க, 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 ஆவியின் பட்டயத்தை எடுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆவியின் பட்டயத்தை எடுங்க, ஆவியின் பட்டயம். நல்ல
நல்லா ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது. உங்க குடும்பம் வேண்டும், உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஓ ராபா கட்டா தூடா ஷக்க தக எல்லா சந்தேகத்தின் ஆவிகள், சந்தேகத்தின் ஆவிகள் வெளியேறு, வெளியேறு, வெளியேறு. விபச்சார ஆவிகள் வெளியேறு, வேசித்தன ஆவிகள் வெளியேறு. ராபா கட்டா தூடா குடும்பத்தை அழிக்கிற பொல்லாத ஆவியே வெளியேறு. போ வெளியே, போ வெளியே. தூடா எரிச்சலின் ஆவியை துரத்துகிறோம், குழப்பத்தின் ஆவிகளை துரத்துகிறோம், சந்தேகத்தின் ஆவிகளை துரத்துகிறோம், பகையின் ஆவியை துரத்துகிறோம், கணவருக்கு விரோதமாக போராடுகிற ஆவியை துரத்துகிறோம், மனைவிக்கு விரோதமாக போராடுகிற ஆவியை துரத்துகிறோம், பிள்ளைகளுக்குள்ள போராடுகிற கீழ்ப்படியாமின் ஆவியை போவெளியே, கடினப்படுத்துகிற ஆவியை போவெளியே, குடும்பத்தை பிரிக்கிற சத்துருவே, ஐக்கியத்தை கெடுக்கிற சாத்தானே, அன்பை கெடுக்கிற பொல்லாத சர்வத்தின் ஆவியே போவெளியே, 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 போவெளியே. காட்டா காட்டா காபா காபா நல்லா நல்லா போராடி யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு, யுத்தம் பண்ணு. அப்பா ஷடா காட்டா துடா பாலா துடா 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 இபா துடா பாலா துடா துடா பாலா போவெளியே, போவெளியே, போவெளியே. பாலா துடா தீன பாலா 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 தடா இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு, வெளியேறு. ஒவ்வொரு குடும்பத்திலும் வெளியேறு. காட்டா காட்டா தாக்கா ராபா காட்டா துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறீங்க என் குடும்பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் எதுக்கு ஜெபிக்கணும், என் வீட்டுக்காரர் நல்ல வீட்டுக்காரர் தானே. தேவ பிள்ளையே, சத்துரு ஒவ்வொருவரையும் விழுங்கும்படி எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்னொரு வீட்டுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நடப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. இன்னைக்கு அவனை அழிக்கணும், அவன் கிரிகளை அழிக்கணும். அவன் நம்ம எல்லைகளுக்குள்ளே வரக்கூடாது, வரக்கூடாது. விடாதீங்க, விடாதீங்க. எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி நல்லா வெளியே தள்ளப்பட்ட ஆவியே, வஞ்சிக்கிற ஆவியே, ஏமாற்றுகிற ஆவியே வெளியேறு, மோசம் போக்குற ஆவியே வெளியேறு. என் குடும்பத்தின் எல்லை கூட்டே உள்ள நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பாகிய வலு சர்பத்தின் ஆவியே, குறை சொல்லுகிற ஆவியே, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை உண்டு பண்ணுகிற சாத்தானே போ வெளியே. மாமியாருக்குள்ள போராடுகிற ஆவியே போ, மருமகளுக்குள்ள போராடுகிற ஆவியே போ. ஒவ்வொரு வீட்டுடைய எல்லைகளில் கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன் எல்லைகளை சமாதானம், உன் எல்லைகளில் சமாதானம், உன் குடும்பத்திலே சமாதானம், உன் வீட்டுக்குள்ளே சமாதானம். கர்த்தருடைய அக்கினி ராபா காட்டா தூடா பாபா பாபா ரீபா காட்டா தா கரபா காட்டா தா ரீபா காட்டா தா காட்டா தூடா. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இதுதான் வாக்குத்தத்தம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம். இதை தவிர வேற புலம்பலின் சத்தம் அல்ல, அழுகையின் சத்தம் அல்ல, கூக்குரின் சத்தம் அல்ல, கண்ணீரின் சத்தம் அல்ல. இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. சாபத்தை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுங்க நாமத்தினால். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய ஜெயித்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை இல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை இல்லா ஜெய கொடி. ஆமென். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோனே, உன் சிறையிருப்பை திரும்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பு திரும்பும் நாளிதுவே. ஓ ரத்தமே, ரத்தமே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே, இயேசு கிறிஸ்து
விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஓ ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையிலா ஜெய கொடி ஏற்றிடுவோம். கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கணவன்மார், மனைவிமார், பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், எல்லா குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும், தூரத்தில் சமீபத்தில் இருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்ற வார்த்தையின்படி எல்லா துஷ்ட கிரிகளும் கர்த்தர் முறியடித்ததற்காய் ஸ்தோத்திரம். பொல்லாத துஷ்டரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு வலு சர்ப்பம், வலு சர்ப்பத்தின் ஆவி. வலு சர்ப்பம் எப்படியெல்லாம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது என்பதை குறித்து நாம இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் போராடின வலு சர்ப்பத்தின் ஆவி இன்றைக்கு அழிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தோடு இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கண்ட பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இரண்டாவது யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11, 12 2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10 வாசிங்க, அப்பதான் புரியும். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாக அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான். அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும், இப்போ பார்வோனுக்கு முன்னாடி ஆரோன் தன் கோலை போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. இப்ப இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. யாருக்கு? பார்வோனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் அவனதான் கடவுள்னு சொல்லி கொண்டிருந்தான். முழு எகிப்துக்கும் நான் தான் கடவுள், என்னை தான் நீங்க வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த பார்வோனுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே யாரை கூப்பிடுறான் அப்படின்னா, அப்போது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இங்க இரண்டாவது சர்ப்பம் எங்க இருந்து எழும்புகிறதுனா, சூனியக்காரன், மந்திரக்காரன், சாஸ்திரிகள். பார்வோன் இவங்களை கூப்பிட்டு சொல்றான், மோசே ஆரோன் 2 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க ஏதோ கோலை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு, எனக்கு என்ன பண்ண தெரியல, நீங்க எல்லாம் எதனா பண்ணுங்கப்பான்னு சொல்லி இந்த சாஸ்திரிகளையும் சூனியக்காரர்களையும் மந்திரக்காரங்களையும் கூப்பிட்ட போது அவன் என்ன செய்தான்? அவர்கள் வைத்திருந்த கோலை அவர்கள் போட்ட போது அவைகளும் சர்ப்பங்கள் ஆயின. ஹல்லேலூயா. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி இரண்டாவது எங்கிருந்து எழும்புகிறது? யார் மூலம் எழும்புகிறது? எப்படி நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதுனா, சூனியக்காரன், மந்திரக்காரன், குறி சொல்றவன், பிசாசுகளை ஏவி விடுறவன், பலவிதமான ஆற்றோரங்களிலே, குளத்தோரங்களிலே, கடலோரங்களிலே யாகம் செய்து சத்ருவின் வல்லமைகளை கட்டவிழ்த்து, சத்ருவின் வல்லமைகளை ஒரு மனிதனை அழிக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு விரோதமாய் அனுப்பி அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக வேண்டும், ஒரு மனிதனை எழுப்பி அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சூனியக்காரர்கள்,
மந்திரக்காரர்கள் இவர்கள் மூலமாய் எழும்புகிற வலு சர்ப்பத்தின் ஆவி. அல்லேலூயா. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி பார்வோன் இவன் சொல்றான், இந்த சூனியக்காரங்க மந்திரக்காரங்களை கூப்பிட்டு ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்னா. ஏன் இவங்களை கூப்பிடுறான்னா, இவன் நாட்டை நடத்தி கொண்டிருந்தது இந்த சூனியக்காரனை மந்திரக்காரனை வச்சுதான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் அடிமையா இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்? சொல்லுங்க, 400. அல்லேலூயா. எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்க? 430. இதுக்கு பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. மோசேக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அவர் அங்க போனார், லேட் ஆயிடுச்சு, அவர் ரெடி பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நிறைய சொல்றாங்க. ஓகே, நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன். ஏன்னா இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, ஜபம் இல்ல, வேதம் எந்த ஆண்டவரோட எந்த கனெக்ஷனும் இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இல்லாததுனால இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, இந்த சூனியத்தின் ஆவி, இந்த மந்திரத்தின் ஆவி இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பாதபடிக்கு, அல்லேலூயா சொல்லுவான், அல்லேலூயா, எழும்பாதபடிக்கு அவன் மைண்ட் எல்லாம் பிளாங்க் ஆக்கி வச்சிருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். யாத்ராகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, யார்னா பார்வோன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள். யாரை விட யார் அதிகமா இருக்கிறாங்களா? எகிப்தியரை விட இஸ்ரவேலர் அதிகம். எகிப்தியர் 10,000 பேர் இருக்கிறானா, இஸ்ரவேலர் 1,00,000 பேர் இருக்கிறான். 1,00,000 பேர் எழும்பினா 10,000 பேர் அடிக்க முடியாது? அடிக்கலாமே. எத்தனை யுத்தங்கள் செய்தாங்க, அடிச்சிருக்கலாம். ஏராளமான பேர் இருந்தும் உம்முன்னு உக்காந்துக்கிறான். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னாலும் அடிமையா இருக்கிறான், என்ன சொன்னாலும் செய்யறான், என்ன கஞ்சி கொடுத்தா கூட குடிச்சிட்டு அமைதியா உட்காந்துக்கிறான். இவ்வளவு செங்கல் அறுக்கணும்னாலும் அடிமையா இருக்கிறான். ஏராளமானவர்கள். அடுத்தது என்னவா? பலத்தவர்களுமாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. குவான்டிட்டியில அதிகமா இருக்கிறான், குவாலிட்டியில அதிகம் பலமுள்ளவர்களா இருக்கிறான். அவனே சொல்றான், பார்வனே சொல்றான், அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போக. அப்படின்னா சண்டை வந்துச்சுன்னா தேசத்தை விட்டு போயிடுவான். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கானவன் இஸ்ரவேலர். இது எகிப்துக்கு தெரியுது, எகிப்துடைய பார்வோனுக்கு தெரியுது, எகிப்தில் இருக்கிற பெரிய ஆட்களுக்கு தெரியுது. ஆனால் அடிமையா இருக்கிற இஸ்ரவேலருக்கு தெரியல. காரணம், அந்த தேசத்தை மூடிக்கொண்டிருந்த மந்திர காரியங்கள், சூனியத்தின் வல்லமைகள், மந்திரத்தின் கிரியைகள், அந்த தேசத்தை இருளாக்கி வைத்திருந்த பொல்லாத ஆவிகள். அல்லேலூயா. அந்த வல்லமைகள் அங்கே பார்வோன் மூலமாக அந்த தேசத்தை மூடி இருந்தபடினால், சூனியத்தினாலும் மந்திர வித்தைகளினாலும் அந்த தேசம் ஆண்டு கொண்டிருந்தபடினால் ஜனங்கள் அதில் அடிமைப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலனிருந்து வெளியே வர முடியவில்லை. அல்லேலூயா. பலனிருந்து வெளியே வர முடியவில்லை, திறமைகள் இருந்து வெளியே வர முடியவில்லை. ஏராளமான பேர் ஜனங்கள் இருந்தும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை. காரணம் என்ன? ஏதோ ஒரு வல்லமை அவர்களை தடுக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கிறது, ஏதோ ஒரு வல்லமை அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிறது. அல்லேலூயா. சோ இரண்டாவது குறிப்பு என்னன்னா, நமக்கு விரோதமாய், நம்மை அறியாமலே நமக்கு விரோதமாய் போராடுகிற சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள், ஏவல் பிசாசின் ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவி, இத்தனை வழிகளிலே இன்றைக்கு ஜனங்களை பாழாக்கி அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நாம சொல்லுவோம், நான் தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, நான் தான் ஆவியில நிரம்புறேனே, நான் தான் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேனே, நான் தான் சர்ச்சுக்கு ரெகுலரா போறேனே. ஆனால் எனக்கு விரோதமாய் எப்படி பொல்லாத ஆவிகள், வலு சர்ப்பத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள் எப்படி போராடும்? அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எனக்கு இருக்கும்போது என்னை எப்படி இந்த மந்திர கிரிகள், சூனியத்தின் கிரிகள் மேற்கொள்ளும், தொடும்?
அசைச்சு பார்க்கும். ஹல்லேலூயா. அசைச்சு பார்க்குமா? ஹல்லேலூயா. அசைச்சு பார்க்குமா? கேள்வி ரொம்ப நீட் கொஸ்டினை விட ரொம்ப டஃபா இருக்குதா? ஹல்லேலூயா. அசைச்சு பார்க்குமா? பார்க்கும். ஹல்லேலூயா. எப்படி பார்க்கும்? எப்ப பார்க்கும்? யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13. யோபுவின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. யோபுவை பற்றி சொல்றாரு. யோபுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிறது. அவன் மேல் மாத்திரம் கையை நீட்டாதே. அப்பொழுது சாத்தான் பர்மிஷன் லெட்டர் வாங்கிக்கினே ஆண்டவர் சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரா பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. வராருன்னு சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு முறை ஸ்ரீலங்காக்கு ஊழியத்துக்கு போயிருந்தப்ப ஒரு பிசாசு ஓட்டும் போது நான் ஓட்டின்னு இருக்கிறேன். கூட ஒரு பாஸ்டர் இயேசுவின் நாமத்தினால் பொங்கல், இயேசுவின் நாமத்தினால் பொங்கல். அவர் பாஷையில் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். பொங்கல் பொங்கல். நான் சொன்னேன், என்னத்துக்கு அவனை பொங்கல் வாங்கல்னுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவனுக்கு மரியாதையே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. சரி, இங்க ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டார். கொடுத்துட்ட பிறகு இவன் எத்தனை நாள் வெயிட் பண்ணான்னு தெரியல. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு ஒரு நாள். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு தேவ மனிதனை தொடுவதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறான், நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான், சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலை, அந்த நேரம் எப்பொழுது அப்படின்னா, அந்த ஒரு நாள். அங்க வாசிக்கிறோம் 13ஆம் வசனம் பாருங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரர் வீட்டிலே புசித்து சரக்கடித்து திராட்சரசம் குடித்து சந்தோஷமா இருக்கும் போது உள்ளே நுழைந்தான். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி யோபு தன் பிள்ளைகளை வர வச்சு எல்லாரையும் வரிசையா உட்கார வச்சு அவங்க முறைமையின்படி அவங்களுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது நுழைய முடிச்சுதா? முடியல. ஆனா இப்ப நுழைஞ்சிருக்கிறான். எப்ப நுழைஞ்சிருக்கிறான்? புசித்து குடித்து தேவ பயம் இல்லாத போது, வேதத்தை வாசிக்காத போது, ஜபிக்காத போது, ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு வராம கல்யாணத்துக்கு போன போது, ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு வராம சாவு வீட்டுல உட்கார்ந்த போது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்களையும் தொட்டு ஒரு அசைச்சு பார்க்கிறான். இன்றைக்கு நாம பிசாசு, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நாம இடம் கொடுத்தா உள்ள வந்துருவான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நாம இடம் கொடுக்கிறது எப்பனா, ரொம்ப டயர்டா இருக்குது. ஹல்லேலூயா. ரொம்ப டயர்டா இருக்குது. 3 மணிக்கு அலாரம் வச்சு 30 முறை ஆஃப் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. எப்படி 3 மணிக்கு அலாரம் வச்சு பிரசங்கம் கேட்டு அதிகாலை ஜெபம், நான் காலையில் ஏஞ்சி இதுக்கப்புறம் அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிறேன் பிசாச அப்படின்னு 3 மணிக்கு அலாரம் வச்சு இன்னைக்கு வைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா சொல்லுவான். ஒருவேளை நாளிலிருந்து அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு ஏஞ்சி பிசாச ஒரு வழி ஆக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு, அது என்ன கிருபன்னு தெரியல, தூக்கத்திலேயே அலாரம் ஆஃப் பண்ற ஆளெல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. தூக்கத்திலேயே. அதை விட பெரிய கிருபை ஒன்று இருக்குது, காது கிட்டே அலாரம் வச்சா கூட தூங்குற ஆளுங்க. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. காது கிட்டே அலாரம் கத்தும். ஹல்லேலூயா. உயிர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குச்சி எடுத்துன்னு வந்து அடிக்கும். அப்படிப்பட்ட அலாரம் வச்சா கூட இழுத்து போத்தின்னு தூங்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு தான் லீவ் ஆச்சா, இன்னைக்கு நான் 3 மணிக்கு ஏஞ்சிக்கணுமா என்ன? ஹல்லேலூயா. வீட்டில் தானே இருக்க போறோம். 4 மணிக்கு காலையில் 10 மணிக்கு ஜெபம் பண்ணிக்கலாம். 10 மணிக்கு பிளான் பண்ணோம், இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தானே இருக்க போறோம், மதியானம் ஜெபம் பண்ணிக்கலாம். மதியானம் பிளான் பண்ணோம், இவ்வளோ நேரம் போயிட்டு ஒரே டே சாயங்காலம் ஜெபம் பண்ணிக்கலாம். சாயங்காலம் பிளான் பண்ணோம்,
ஒரே ராத்திரி தூங்கும் போது ஜெபம் பண்ணிக்கலாம், முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா. ஜெபிக்கும் வேதம் வாசிக்கிறதும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தையும் சபை கூடி வருதலையும் பரிசுத்தவான்களோடு இருக்கிற ஐக்கியத்தையும் தள்ளி போடும்போது அவைகளிலிருந்து வெளியே வரும்போது சத்துரு ஆட்டோமேட்டிக்கா நம்மை தொட ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனோடு, ஒரு பரிசுத்தவானோடு, பரிசுத்தவாட்டியோடு அல்லது ஆவிக்குரிய சபையோடு, ஜெபிக்கிற ஜெப வீரர்களோடு அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தோடு, ஆலயத்தோடு சரியான ஐக்கியம் இருக்கிற வரைக்கும் சத்துரு உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. என்றைக்கு ஒரு கேப் விடுறோமோ, என்றைக்கு சபைக்கும் உங்களுக்கும் அல்லது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் உங்களுக்கும் அல்லது தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பிளவு, ஒரே நாள் 1 மணி நேரம் தான், ஒரே நாள் தான் வரும், அந்த ஒரு நாள்ல சத்துரு உள்ள நுழைவான். அல்லேலூயா. வாரத்துல 5 வாரத்துல 4 வாரம் சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க, ஒரு வாரம் தான் கேப் விட்டோம், அந்த கேப்ல தான் உள்ள நுழைஞ்சான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்பவுமே இருந்து சர்ச் முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்களை பார்த்து பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு போற ஆளு மூஞ்ச தூக்கி வச்சுன்னு ஓடனல, அன்னைக்கு தான் உள்ள நுழைஞ்சான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது சத்துரு உள்ள அந்த சூனியத்தின் ஆவிகள், மாந்திரிகத்தின் ஆவிகள், பொல்லாத ஆவிகளின் கிரிகள் அவைகள் சுற்றி கொண்டே இருக்கும். எங்க இருந்து வந்தது போனது, அவன் விட்டது இவன் விட்டது, அவன் எழுப்பி அப்படின்றது, நம்ம அப்பா கண் பண்ணுது, நம்ம தாத்தா கண் பண்ணுது, இதெல்லாம் போராடி தான் இருக்கும், ஜெயிக்கிற வரைக்கும். அல்லேலூயா. அவைகளில் கவனம் செலுத்தி அவைகளை அழிக்கிற வரைக்கும். நாம எல்லாம் சாதாரண ஆள் இல்லை. அல்லேலூயா. நாம எல்லாம் அக்னியில் நடந்து வந்தோம். அல்லேலூயா. என்ன சொல்றேன்னு புரியுதா? அக்னியில் நடந்து வந்தோம், தண்ணீரில் கடந்து வந்தோம். என்ன சொல்றேன்னு தெரியல. நெருப்பு ஆத்திலும் குளத்திலும் கோயில் குளத்திலும் மூழ்கி ஏச்சவங்க சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. சும்மா விட்டுருவானா பிசாசு? நம்ம அப்பா அம்மா ஒரு காலத்துல எப்படி எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, சும்மா விட்டுருவானா? போராடும். அவன் வேலையே நாம சாகிற வரைக்கும், ஆண்டவர் வருக வரைக்கும் அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது, அவன் போராடுவான். அல்லேலூயா. அவனை அழிக்க வேண்டியதும் அவனை பலனற்று போக செய்ய வேண்டியதும் கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் கையில கொடுத்திருக்கிறார். நாம சும்மா இருக்க கூடாது. சிலர் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அத மரத்துக்கா போவாத. அல்லேலூயா சொல்லுவாங்க. சுடுகாட்டுக்கா போவாத, கல்றைக்கா போவாத, அவங்க எதுனா குட்டா குச்சிடாத. அல்லேலூயா. அந்த ஆளுகிட்ட மட்டும் பிரச்சனை வச்சுக்காத, சூனியம் வச்சிருவான். வளர்க்கும் போதே பயமுறுத்தி தான் வளர்க்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி வளர்க்கல. அபிஷேகம் பெற்றவர்களை அப்படி வளர்க்கல. நீ சத்தம் போட்டா உன் சத்தத்துல பிசாசு ஓடணும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்போ மாந்திரிகத்தின் ஆவிகள், பொல்லாத சூனியத்தின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடும். சில சிம்டம்ஸ் சொல்றேன், அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, பயமுறுத்தல. அல்லேலூயா. சில நேரத்துல சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் கெட்ட சொப்பனங்கள். அல்லேலூயா. கெட்ட சொப்பனங்கள் சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் சொப்பனங்களிலே சர்ப்பங்கள், பாம்புகள் அதிகமாய் வரும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தா யாரு கண்ணுக்கும் தெரியாத பாம்பு உங்க கண்ணுக்கு தெரியும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தா உள்ளங்கால் எரிச்சல் அடையும், உள்ளங்கை எரியும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் கையில இருந்து இந்த முழங்கால் வரைக்கும் எரிச்சலா இருக்கும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் உடம்பு முழுக்க பயங்கர எரிச்சலா இருக்கும். என்ன பேஸ்ட் போட்டு பூசினாலும், என்ன மருந்து குடிச்சாலும் அந்த எரிச்சல் சரியாகாது. சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் எப்பவுமே சண்டை போடுற ஆளு அமைதியா இருப்பாரு, எப்பவுமே அமைதியா இருக்கிற ஆளு சண்டை போடும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தா குடும்பத்தில் பெண்களுடைய சரீரத்தில் பல பலவீனங்கள் வந்து படுத்த படுக்கையாயிடுவாங்க. சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தா 3 நாட்கள் ப்ளீடிங் ஆக வேண்டியது 7 நாள், 10 நாள், 20 நாள், 30 நாள் ஆகும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் கெட்ட சொப்பனங்கள். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் சிந்தனை மண்டலத்தில் விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள் அதிகமாய் போராடும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் பலவிதமான போராட்டங்கள் வீட்டுக்குள்ள எழும்பும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால்
வந்தால் தேவையில்லாத விபத்துகள் நடக்கும். சில குறிப்பிட்ட நாட்களிலே வீடு கட்டி கொண்டிருக்கிறவர்கள் பாதியிலே நிற்கும். எத்தனை முயற்சிகள் செய்தாலும் நடக்காது. சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் நல்லா இருப்பாங்க, கர்ப்பமாக வேண்டும் என்று சொல்லி சில முயற்சிகள் எடுத்தாலும் கர்ப்பமாக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இல்லாம அநேக காரியங்கள் உண்டு. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் கவனிச்சிங்களா? இதெல்லாம் நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். சில குறிப்பிட்ட நாள் வந்தா தூக்கமே வராது. சில குறிப்பிட்ட நாள் வந்தா அதிகமா தூக்கம் வரும். சில குறிப்பிட்ட நாட்கள் வந்தால் ஜெபிக்க தோணாது. சில குறிப்பிட்ட நாள் வந்தால் ஆவியானவரை ஜெபிக்க சொல்லுவார். ஏனென்றால் அந்த ஆவி போராடுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது நாம கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அல்லேலூயா, கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அப்ப இரண்டாவது வலுசர்பத்தின் ஆவி எப்படி எழும்புகிறது? தேவ பிள்ளைகள், தேவனை அறியாத பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் இருக்கலாம், மற்றொருவர் அறியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே சத்திரி வல்லமைகள் இப்படிப்பட்ட வழிகளிலே சூனியத்தின் மூலமாய், மந்திரத்தின் மூலமாய், பொல்லாத ஆவிகள் மூலமாய் எழும்பி போராடும். ஆனால் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். எழும்பி போராடும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. எழும்பி போராடும், ஆனால் ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. காரணம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம். அப்ப அவன் கூட விளையாடி இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவான். அவனை முற்றிலுமாய் நம்முடைய குடும்பம், நம்முடைய எல்லைகள், நம்முடைய காரியங்களை விட்டு அவனை அழிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு விரோதமாவே போராடுது. அபிஷேகம் பெற்று இப்படிப்பட்ட ஆவிகளை அழிக்கும்படி அழிக்கிற தொழில் தான் எங்களுக்கு. அழிக்கிற தொழில். இவனை அழிக்காம விடக்கூடாதுன்னு ஓடி இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவே எழுப்புகிறது. ஒரு நாள் ஒரு வாலிப பையனுக்கு பிசாசு துரத்திட்டு இருக்கிறேன். துரத்தும் போது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி பேச ஆரம்பிச்சது. பிசாசு பேச ஆரம்பிச்சது. அது சொல்லுது, ஒரு முறை நான் ஊழியத்துக்கு, நானும் என்னுடைய மகளும் ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்க வரும்போது ஒரு ரயில்வே ட்ராக்கை தாண்டணும். அங்க கேட் இல்லை, வில்லேஜ், ரொம்ப வில்லேஜ். ஸோ அந்த இடத்துல தாண்ட போறோம். தாண்டும் போது நான் பக்கத்தில் வர ட்ரெயினை பார்க்கல. இவ்வளோ கிட்ட வந்துருச்சு, இந்த சோர் கிட்ட வந்துருச்சு. ட்ராக் இங்கே இருக்குது. இவ்வளோ கிட்ட வந்துட்டேன். அப்போ காரில் உட்காந்துருக்கிறேன். அப்போ எங்கள் மக கத்தின உடனே ஸ்டாப் பண்ணி பேக்கில் வந்துட்டேன். உடனே இது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது, சென்னையில் ஊழியத்தை முடிச்சுட்டு வேலூருக்கு வரும்போது வேகமாக வரேன், அவசரமாக போனோன்னு வரும்போது ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணும்போது சடனாக பிரேக் அடிச்சேன். ஸ்கிட் ஆகி லாரியில் இடிச்சிருக்கோம். ஜஸ்ட் மிஸ். அங்கே நசுங்கி இருக்கோம். காரு நசுங்களை தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. இது ரெண்டு இன்சிடென்ட்டும் நான் யாருக்கும் சொல்லலை. நான் காரில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கோன்றது நான் தனியாக இருந்தேன், யாருக்கும் சொல்லலை. ரயில்வே ட்ராக்ல கிராஸ் பண்ணும்போது நானும் என் மகளுக்கு சொல்லிட்டேன், நீ மம்மி கிட்ட சொல்லக்கூடாது, இந்த முதல்ல ஆச்சு, நாங்கள் தப்பிச்சு வந்தோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கார் எடுக்க விட மாட்டாங்க, அதனால சொல்லாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஸோ ஒய்ஃப் கூட தெரியாது, யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் இருக்கிறாங்க, பிசாசு தொத்தின்னு இருக்கிறேன். அவன் சொல்றான், பிசாசுக்குள்ள இருக்கிற ஆவி சொல்லுது, உன்னை ரயில்வே ட்ராக்லயே தூக்கி இருப்பேன். அல்லேலூயா. அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. அவன் சொல்றான், ரயில்வே ட்ராக்லயே தூக்கி இருப்பேன். வெள்ளை புறா வந்து காப்பாத்தி விட்டுச்சு. அல்லேலூயா. 9 மணிக்கு நான் எந்த புறாவை பார்த்தேன்? ராத்திரி 9 மணிக்கு நான் பார்க்கல எந்த புறாவும். அவன் சொல்றான், வெள்ளை புறா வந்து காப்பாத்திடுச்சு. உன்னை சென்னை ஹைவேலையே தூக்கி இருப்பேன், அங்கேயும் வெள்ளை புறா வந்து காப்பாத்திடுச்சு. உனி எங்க போனாலும் உன்னை அழிக்கலான்னு பல காரியங்களை செய்யறேன், இதை பண்றேன் அதை பண்றேன், உன்னை ஒன்னும் பண்ண முடியல. அல்லேலூயா. அப்ப இதிலிருந்து ஒன்னை விளங்கிக் கொள்ளுங்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை பிசாசு ஜெயிக்க முடியாது. ஆனால் எழுப்புவான். எழும்பும் போது அவனை தலைமையில அடிக்கணும். அல்லேலூயா. படம் எடுக்கும் போதே எப்படி படிக்கணும்? படம் எடுக்கும் போதே தலைமையில அடிக்கணும். எழும்பும் போதே தலைமையில அடிக்கணும். நம்ம கேர்லெஸ் ஆகிட்டோம்னா உள்ள நுழைஞ்சு பல பலவீனங்களை உண்டாக்குவான்.
பல போராட்டங்களை உண்டாக்குவான். அப்ப சரீரத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பொருளாதாரத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராடுகிற சிந்தனைகளுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த பொல்லாத ஆவிய விடலாமா? சொல்லுங்க, விடலாமா? விடக்கூடாது. அல்லேலூயா. அவைகளை அழிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவனை ஜெயிக்கும்படி நாம ஏன் போராடணும்? நாம ஏன் பிள்ளைங்களை பத்திரமா இங்க போகாத, அவங்கிட்ட சாப்பிடாத, இங்க நிக்காத பயப்படணும்? அல்லேலூயா. சிலருக்கு இன்னைக்கு சிலர் கேலண்டர் மாசம் கேலண்டர் எப்போ அமாவாசை வருது, எப்போ பௌர்ணமி வருது, எப்போ இது வருது பார்த்து பார்த்து வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. அமாவாசைக்கு முன்னாடி உஷாரா இருக்கணும், அமாவாசைக்கு அப்புறம் உஷாரா இருக்கணும். ஏன் பயப்படணும்? அல்லேலூயா. அமாவாசை ஏதாவது எது வந்தாலும் எல்லா பிசாசின் கிரிகளை ஒரு வழியாக்கணும். அவன் கிரிகளை நாம பார்த்து பயந்து கொண்டு இது வருது, அது வருது, இது வருது, அது வருதுன்னு யோசிச்சு அதை பற்றி பேசுறதுனாலும் நாம அவனுக்கு இடம் கொடுக்கிறதுனால தான் நம்மளை மேற்கொள்ளுகிறான். அல்லேலூயா. சிலர் ஆண்டவரை பற்றி அதிகமா பேசுறதை விட பிசாசை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. அல்லேலூயா. நின்று சரிக்கு விழுந்தா பிசாசு தள்ளிட்டான், சோறாக்கின் போது கேஸ் காலி ஆயிடுச்சுன்னா பிசாசு காலி பண்ணிட்டான், வண்டி ஓட்டும் போது பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா பிசாசு காலி பண்ணிட்டான். எல்லாம் பிசாசு தான். அல்லேலூயா. பெட்ரோல் எல்லாம் உறிஞ்சி எடுத்துடுறான்னா. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு கிராம ஊழியத்துக்கு போயின்னுக்கிறோம், 20 பேருக்கு மேல இருக்கிறோம். ஒரே ஒருத்தன் மட்டும் வரல. சரி, அவன் வரல, ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஃபோன் எடுக்கல. அப்புறமா முடியும் போது வந்தான் வேகமா. என்னடாண்ணா? பிசாசு தடை பண்ணிட்டான் பாஸ்டர். என்னடா தடை பண்ணிட்டான்? பெட்ரோல் காலி ஆயிடுச்சு பாஸ்டர். அல்லேலூயா. பெட்ரோல் காலி ஆயிடுச்சா இருக்குதா இல்லையான்னு நீ தாண்டா பார்க்கணும். பிசாசு பெட்ரோல் பங்கா வச்சுருக்கான் எடுக்கிறதுக்கும் போடுறதுக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு எது எடுத்தாலும் பிசாசு. அவனை பார்த்து பயந்துனே இருப்பாங்க. எப்ப பார்த்து அவனை பார்த்து பயப்படுறதுக்கு அபிஷேகம். அல்லேலூயா. அவனை பார்த்து பயப்படுறதுக்கு ஆவிக்குரிய சபை, அவனை பார்த்து பயப்படுறதுக்காக நைட் பிரேயர். அல்லேலூயா. அவனை அழிப்பதற்காக. அல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி நல்லா சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் பண்ணு. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நல்லா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் சற்றின் வல்லமைகளை, சூனியத்தின் வல்லமைகளை, மந்திரத்தின் ஆவிகளை, சூனியத்தின் ஆவிகளை, ஏவல் பிசாசின் ஆவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை, வலு சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரிக்கிறோம், சுட்டெரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். டபா தலு ஷது டலரி. நல்லா நல்லா ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது. ஒருத்தர் அமைதியா இருக்க கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமே போராடுகிற அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவியின் கிரியைகளை அழிக்கிறோம். என் பரிசுத்தத்துக்கு விரோதமே போராடுகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம். விபத்தை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். சரித்திர பலவீனத்தை கொண்டு வருகிற சத்துருவை கடிந்து கொள்ளுகிறோம். வியாதியை கொண்டு வந்து என்னை சோர்வடைய செய்கிற பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. பரலோக தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. என் வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். எல்லா பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அக்கினி இறங்குவதாக. கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசினஸ்க்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இழப்பு, நஷ்டம், கடன் பிரச்சனை, ஆண்டவரே தோல்வி, இவைகளை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக.
Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால ஜெயம் எடுக்கிறோம். விசுவாசத்தோட நாங்க ஜெயம் எடுக்கிறோம். விடாதீங்க. அவ்வளவுதான் நாம பலன். எல்லா கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சத்துருக்கு விரோதமாய் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நிற்கும் போது அவனை காலி பண்ணுங்க, அவனை அழிங்க. ஒரு சேனையா இருக்கிறோம், ஒரு சேனையா நிக்கிறோம். இப்போது அவன் கிரிகளை அழிப்போம், இப்போது அவன் கிரிகளை அழிப்போம். கிரியைகள் அழிக்கப்படுவதாக. காட்டா துடா காப்பா துடா துடா la marata darude de bikara duda bala sagude na bala garuda de bikara bala baraba ratuda la ba shatuda barial tani bikeri bikara bala bu ratuda la ba radira barial tana malabo shatuda barial tana barikala rabo riba de bikara bala bara barial tana barial tana bara 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 வெளியேறு ஒவ்வொரு சரீரத்தை விட்டு எல்லைகளை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு வயல் நிலங்களை விட்டு வெளியேறு, ஒவ்வொரு பிசினஸ் விட்டு வெளியேறு. பொல்லாத ஆவி குடும்பத்துக்கு விரோதமாய், செய்கிற வேலை ஸ்தலத்துக்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், பிசினஸுக்கு விரோதமாய், நலத்துக்கு விரோதமாக, மிருக ஜீவன்களுக்கு விரோதமாக ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்ளுகிறோம். இழப்பு, நஷ்டம், கடன், இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வந்து சோர்வடைய பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, குடும்பத்தை, வீட்டை, வீட்டுடைய பொருட்களை, வாகனங்களை, நிலத்தை, ஆண்டவர் ஒவ்வொரு பிசினஸை, ஆண்டவர் எல்லாரையுமே உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனி சத்துருக்கு இடம் இல்லை ஆண்டவரே, இனி இடம் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட இருக்க, ஆண்டவரே உம்மிலே பலப்பட, சபையோடு இணைந்திருக்க ஆண்டவரைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சூனியத்துக்கு இடம் இல்லை, மந்திர வல்லமை இடம் இல்லை, அசுத்தாவி இடம் இல்லை, பஞ்சகிராவி இடம் இல்லை. என் வீட்டின் எல்லைக்குள்ள வர உனக்கு அனுமதி இல்லை, இல்லை, இல்லை சாத்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிங்க. மூன்றாவது சர்ப்பத்தினுடைய கிரியை. மூணாவது எப்படி எழும்புறான் பிசாசு, வலு சர்ப்பத்தின் ஆவி, என்ன பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், ஆன அவருடைய கிரியைகளை. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 23, 29 ஒருவர் வாசிங்க. 29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் 30 வருடமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாயிறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும், கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். ஹல்லேலூயா. சோ மூன்றாவது பாம்பு எப்படி கடிக்குதான்? பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். மூணாவது என்ன, எது மூலமா கிரியை செய்யறான்னா பாவம். ஆக வேதம் அழகா சொல்லுது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அப்போ சாராயத்தை தேடி, சாராயத்தை நாடி, அதிகாலையில் எழுந்து சாராயத்தை நாடி ஓடுகிறவனுக்கு ஐயோ, இவனுக்கு தான் இந்த பிரச்சனை. இந்த சாராயம் பாம்பை போல் கடிக்கும். அப்போ சாராயம் சொல்றதை விட நம்ம இங்க யாரும்
சாராயம் குடிக்கிறவங்க யாரும் இல்லை. ஆனால் பாவம் பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, வலுசர்ப்பத்தின் ஆவி பாவத்தின் வழியாய் போராடுகிறான். பாவத்தின் வழியாக சிலர் எல்லாம் சொல்றது உண்டு, நான் ஒரு காலத்துல பயங்கர கோவக்காரன், ரவுடி, நான் ஒரு காலத்துல கத்தியோட சுத்தினேன், ஒரு காலத்துல பாட்டிலோட சுத்தினேன், யாரும் என்கிட்ட வர மாட்டாங்க, என்னை பார்த்தாலே பயம், ஊரே என்னை பார்த்து அலறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத போது ஊரே அலர்ச்சி, ரட்சிக்கப்பட்ட பிறகு வீடே அலருது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டருங்க கூட அலறாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத போது ஊரே அலர்ச்சி, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஊரே அலருது. என்ன விஷயம்? ஒரு காலத்தில் ஊர்ல இருக்கிறவங்கலாம் போட்டு அடிச்ச, இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்கள போட்டு அடிக்கிற. அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஊர்ல இருக்கிறவங்க கோபத்தை காமிச்சோம், இன்னைக்கு யார்கிட்ட காமிக்கிறோம்? வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட காமிக்கிறோம். ஒரு காலத்துல நாம எத்தனையோ பாவங்களை வெளியே செய்தோம். சினிமா தியேட்டர்ல போய் நின்று கியூல நின்று இவனை மெர்ச்சி அவனை மெர்ச்சி மேலே ஏறி போய் டிக்கெட் வாங்கி போய் உள்ள போய் உட்காந்து சீட் எல்லாம் உடைச்சி ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு நான் பண்ணியிருக்கிறேன் ஒரு காலத்துல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு காலத்துல வெளியரங்கமான பாவங்கள். ஒரு காலத்துல தியேட்டருக்கு, சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்த்த காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு உலகம் உங்கள் கையில், உலகம் உங்கள் பாக்கெட்டில். அல்லேலூயா சொல்லுவோம். உலகம் உங்கள் பாக்கெட்டில். இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்க தேவையில்லை, தியேட்டருக்கு போக தேவையில்லை. தியேட்டர் எங்க வந்துருச்சு? ஹோமுக்கு வந்துச்சு. ஹோம் தியேட்டர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஹோம் தியேட்டர். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்றதுக்காக போறேன். வீடு 10க்கு 10 குடிசை, கதவு கீழே குனிச்சு தான் போனோம். ஆனா டிவி கதவு விட பெருசு, டிவி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, தொங்க விட்டுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. டிவி வாங்குற காசுல வீட்டுக்கு சீட்டு போட்டுருக்கலாம். மழை வந்தா டிவி நனையுது பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய டிவி, டிவி, சினிமா, சீரியல். அன்னைக்கு ஒரு காலத்துல எல்லாம் வெளியரங்கமா செய்த பாவங்கள் இன்னைக்கு ரகசியமாய் செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாவம். அல்லேலூயா. பாவம். இன்னைக்கு பாவம் பாம்பை போல் கடிக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் ரகசியமாய் செய்வதனாலே தெரியலன்னு நினைக்கிறாங்க. இல்ல பாவத்துக்கு ஒரு அளவு போட்டு கொலை பண்றது பாவம், விபச்சார பாவம், வேசித்தன பாவம், திருடுறது பாவம், கோவப்படுறது பாவம் இல்ல, பொய் பேசுறது பாவம் இல்ல, பெருமையா இருக்கிறது பாவம் இல்ல, இது பாவம் இல்ல, அது பாவம் இல்லன்னு நாமளே ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணுதான், ஒரு துளி விஷத்தை போட்டு சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். விஷம் விஷம் தான். ஒரு துளி விஷத்தை சாப்பிட்டதுனால உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லா விஷம் தான். எல்லாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்கும். அப்போ இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு காலத்துல பெரிய லெவல்ல பாவம் செய்தாங்க, இன்றைக்கு சின்ன லெவல்ல பாவம் நடக்கிறது. ஒரு காலத்துல உலக பிரகாரமாய் பாவங்கள் நடந்தது, இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் பாவங்கள் உள்ளே நுழைந்து விட்டது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாய் பாவம் உள்ளே நுழைந்து விட்டது. ரொம்ப விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கோபம், ஊழியக்காரர்களை எதிர்த்து பேசுவது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் நிற்பது, சபைக்கு விரோதமாய் பேசுவது, அல்லது மனைவிக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், அல்லது பெற்றோர்களுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமல் ரகசிய காரியங்களை செய்வது, எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது. தமாஷ்வாக்களை ஜோக்க பொய்களை ஊதுகிறார் என்று வேதம் சொல்கிறது. பொய்யை தாராளமாய் பேசுகிறவர்கள் உண்டு. கேட்ட 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றதுல தப்பு இல்லை. அல்லேலூயா. கணக்கு போட்டா 5000 பொய் சொல்லியிருப்பான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாத்திலும் பொய், பெருமை, கோபம், எரிச்சல், எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்குள் வந்தும் ரட்சிக்கப்பட்டும் அபிஷேகம் பெற்றும் ஆண்டவருக்குள்ள வந்து கூட இன்னும் ஒரு சரியான பரிசுத்த ஜீவியத்துக்கு அநேகர் வராமல் சில ரகசியமான பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தேன். மேல வீட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தேன். எதிர்க்க வீட்டில் இருக்கிறவர் திடீர்னு கத்தினார், பிரதர் பிரதர் பிரதர்னாரு. ஜன்னல் வழியா பார்த்தா என்ன பிரதர்னு கேட்டேன். கொஞ்சம் அந்த ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணி தூக்கி போடுங்கனாரு. என்ன ஒயர்னா கேபிள் ஒயர், கேபிள் டிவி. ஏன் திடீர்னு அப்படின்னு கேட்டேன். அது சொன்னாரு, எங்க பாஸ்டர் விசிட்டிங் வந்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் விசிட்டிங் வந்துருக்கிறாரு. கட கட கடான்னு ஆளு ஒயர்லாம் சுருட்டுனா டிவிக்கு பெட்ஷீட்லாம் போத்தி எங்கே ஒலிக்க வச்சிட்டான். பாஸ்டர் வராரு, ஜெபம் பண்றாரு. ஆவியில நரம்புனா நரம்புறான், அப்படி நரம்புனா வீட்டுக்கு கேக்குது சத்தம். ஹல்லேலூயா. டிவி, சினிமா, சீரியல், வெப் சீரியஸ், இது அது ஏராளமான காரியங்கள். முட்டி போட்டு ஜெபம் பண்ண நேர்முட்டில் 10 நிமிஷம் நிக்க முடியல, ஒரே ஸ்டாண்டிங்கா. ஆனா உலக காரியத்துக்கு அதிகமான நேரம் கொடுக்க முடிகிறது. பாவம் இன்னைக்கு கர்த்தர் அருவருக்கிறார். ரட்சிக்கப்படாத போது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளைகளாக நாம் ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது நாம பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு நாளும் நாம ராபோஜன பந்தியில கலந்து கொண்டு ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற நாம் தேவனை போல அல்லவா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரிசைன் பண்ணிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். நல்லா கவனிங்க. ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போடும்போது ரொம்ப பிளட் லாஸாக இருக்குது, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும், டோனர் தேவை அப்படின்னும் போது பிளட் கொடுக்கிற ஆளு எத்தனை எத்தனை யூனிட்னாலும் எந்த குரூப்னாலும் கொடுக்கலாம். ஆனால் அடிபட்டிருக்கிற பேஷண்ட்டுக்கு அவனுக்கு என்ன குரூப்போ அதை தான் ஏற்றணும். அப்படிதானே? ஹல்லேலூயா. ஓ பாசிட்டிவ்னா ஓ பாசிட்டிவ், இல்ல வேற என்ன குரூப்போ அந்த குரூப் ஏத்தனாதான் ஆளு உயிரோடு இருப்பாரு. இல்லைன்னா வேற பிளட் ஏத்தனா செத்து போயிடுவார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம மாசத்துல ஒரு முறை ராபோஜன பந்தின்னு வச்சுக்குங்க. யாருடைய ரத்தத்தை குடிக்கிறோம்? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் நமக்குள்ள ஓடுதுன்னா யாரை போல மாறி இருக்கணும்? இயேசுவை போல மாறி இருக்கணும். ஹல்லேலூயா. அவன் விட்டு வாசப்படி நான் மதிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவங்க என் கல்யாணத்துக்கு வரல, நான் அவன் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். சத்தா கூட அவன் என் சாவுக்கு வரக்கூடாது, இவன் என் சாவுக்கு போகக்கூடாது. ஹல்லேலூயா. பகைகள் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து 2 ஸ்டவ் எரியுது. விரோதங்கள், அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட அப்ப என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு சிலரை வெளியரங்கமா பாவம் பாம்பை போல் கடிக்கிறது, சிலரை ரகசியமாய் பாவம் பாம்பை போல் கடித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிக்கணும். நாம ஆவிக்குரியவர்களாகிட்டா யாரையும் நேசிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லல. அன்புதான் ஜனங்களை தேவன் பக்கம் திருப்ப முடியும். ஹல்லேலூயா. நாம ஆண்டவருக்குள்ள பலப்பட பலப்பட நம்முடைய சுபாவம் தெய்வீக சுபாவமாய் மாற வேண்டும். நம்முடைய பார்வை தெய்வீக பார்வையாய் மாற வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகளாய் மாற வேண்டும். நாம ஆண்டவரை போல மாறுவதற்காக தான், ஆண்டவரை போல ஒவ்வொரு நாளும் நாம மாறுவதற்காக தான் கர்த்தர் சபையை நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை போல மாற வேண்டும். இன்னும் ரகசிய பாவங்கள், இன்னும் சுபாவம் மாறல, இன்னும் பெருமை மாறல, பணப்பெருமை, ஜாதி பெருமை, இன்னும் பலவிதமான காரியங்கள் நமக்குள்ள தலை தூக்கி கொண்டிருக்குமானால் இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாவம் பாம்பை போல் கடித்துக் கொண்டிருக்கிறதா, வீரினை போல் தீண்டிக் கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து உச்சன் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஆண்டவரே, என் சரீரம், என் ஆவி, என் ஆத்துமா, என் சுபாவம், என் ரத்தம், என் நரம்புகள், என் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு உலகம் நம்மளை பார்க்குது, உலகம் பார்க்குது. பைபிள் தூக்குறவங்க எப்படி பேசுறாங்க, பைபிள் தூக்குறவங்க எப்படி பார்க்கறாங்க, பைபிள் தூக்குறவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க எப்படி அன்பா இருக்கிறாங்க.
ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு ஆழமான சத்தியம் கேட்கிற ஒரு சர்ச்சுக்கு போறார். அவரு அவங்க அண்ணன் தங்கச்சிய கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாருன்னா அவர் ஆழமா சத்தியம் கேட்கிற சர்ச்சுக்கு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. இவங்க சொல்றாங்க, நீ எங்களை உண்மையா நேசிக்கல, நீ எங்களை உண்மையா நேசிக்கல, எங்ககிட்ட சண்டை போடுற. உன் சர்ச்சுக்கு வந்தா, நீ சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உன் சர்ச்சுக்கு வந்தா நான் என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை தான் சபை, நம்முடைய வாழ்க்கை தான் சாட்சியா இருக்கணும். நம்மள பாக்குறாங்க, நம்மள ஸ்கேன் பண்றாங்க. பைபிள் தூக்குறவங்க, தேவனை ஆராதிக்கிறவங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ராத்திரிலாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க எப்படி வாழ்றாங்க, அவங்க பேச்சு எப்படி இருக்குது, அவங்க உண்மையா நேசிக்கிறாங்களா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்களா, அன்பு உண்மையான அன்பு இருக்குதா, அவங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குதான்னு தேடுறாங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். பாட்டு பாடலாமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை போல் நான் மாற வேண்டும், உம்மை போல் மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் அநேக காரியங்களை சொல்வதுண்டு. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணனா அதுல 2 மணி நேரம் ஆண்டவரே உம்மை போல் மாற வேண்டும், உம்மை போல் மாற்றும், ஆண்டவரே உம்மை போல் மாற்றும், உம் இருதயத்தை புரிந்து கொள்ள கிருபை தாருன்னு தான் ஜெபம் இருக்கும். இன்னைக்கு உங்க ஜெபங்கள் மாறட்டும். ஆண்டவரே உம்மை போல் மாற்றும். ஆண்டவரை போல மாற மாறதான் அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்கிறபடினால் அவருடைய மகிமையான வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாமே நாம, அவருடைய வித்தாமே, அவரால் மீட்கப்பட்டவர்களாமே. அப்ப அவரை போல் இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை போல மாற அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் பார்க்க நம்மை பார்க்கவில்லை என்ற சூழ்நிலையில் இருக்கலாம், நம்மை யாரும் பார்க்கல என்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். யாரும் பார்க்கலனாலும் நாம ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேறு பிரிந்த வாழ்க்கை வாழணும். போன வாரம் லோத்தின் மனைவி பத்தி ஒரு செய்தி எடுத்தேன். ஓடுறாங்க. யாரு கூட ஓடினாங்க சொல்லுங்க? யாரு கூட ஓடினாங்க? ஹஸ்பண்ட் லோத்து நீதிமான். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கற்புள்ளவர்கள். அந்த சோதம் பட்டணத்தில் இருந்தாலும் அவர் சொல்றாரு, இவங்க என் பிள்ளைங்க எல்லாம் புருஷரை அறியாதவர்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். அப்பா ஹஸ்பண்ட் பரிசுத்தமானவர், பிள்ளைங்க பரிசுத்தமானவங்க. இந்த அம்மாவும் பரிசுத்தமா தான் ஓடிச்சு. ஹல்லேலூயா. ஆனா கழுத்து திரும்பிக்குச்சு. ஹல்லேலூயா. சிலர் ஓடுறாங்க, கழுத்து திரும்பிக்குது. சில நேரத்தில் திரும்பிக்குது. கொஞ்சம் உடனேவா திரும்பி நின்றுக்கும் அந்த அம்மாவுக்கு. கொஞ்ச தூரம் ஓடி இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி என்ன யோசிச்சிருக்கோம், பக்கத்து வீடு கூட எரிஞ்சிருச்சு அந்த பேச்சு பேசினால நம்மள. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வீடு கூட எரிஞ்சிட்டு இருக்கோம். துணிகள் எல்லாம் கட்டி தூக்கி தோல் மேல போட்டு ஓடி இருக்கலாம். வீட்டை தூக்கின்னு போக முடியுமா? திரும்பி பார்த்தா ஆவிக்குரியவர்களோடு ஓடினா தப்பிச்சிரும்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரியவங்க கூட ஓடினாலும் ஆவிக்குரியவர்களை போல ஓட வேண்டும். உங்க பாஸ்டர் இருக்கார், பாஸ்டர்மா இருக்கிறாங்கன்னா அவங்கள போல அவர்களை கூட ஓடுறதை விட அவங்களை போல அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு ஓடுவது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நான் அவர் கூட இருந்தேன், இவர் கூட இருந்தேன், எனக்கு இவர் தெரியும், அவர் தெரியும், நான் இப்படி அப்படின்னு சொல்றதை விட நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமாய் அவர்களை போல வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ பரிசுத்தம் மிகவும் முக்கியம். பரிசுத்தம் மிகவும் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையின், ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவ வாழ்க்கையின் மிக முக்கியமானது பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபத்துக்கு பதில் கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் சமாதானம் கிடையாது. பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ ஒன்று இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மூலையில் இருக்கலாம். ஒருத்தன் வந்து கேட்டான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை அடையும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அது சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகள்லாம் கற்பனைகள்லாம் கைக்கோள். அதுக்கு அவன் சொல்றான், என் சிறு வயது முதல் இவைகள்லாம் கைக்கொள்றேன்.
பர்ஃபெக்ட் ஆகிறார் ஆளு. இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு கேட்கிறான் திருப்பி. உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு, ஏன்னா உனக்கு பண ஆசையும் பொருள் ஆசையும் அதிகமா இருக்குதுப்பா, அதனால அதை வித்து யாருக்கு கொடு? தரித்திற்கு கொடு. ஆனா அவனால செய்ய முடியல. 99% பரிசுத்தமா இருக்கிறான். இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்குன்னு அவனே கேட்கிறான். இன்னும் என்னிடத்தில் குறை உண்டு, என்ன குறை? ஆண்டவர் சொல்ற, இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழணும், போராடணும், தலையை முட்டணும், கதறணும். என்னிடத்துல உண்மை துக்கப்படுத்துகிற காரியம் என்ன இருக்குது ஆண்டவரே? உண்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன இருக்குது ஆண்டவரே? நான் உண்மை போல மாறுவதற்கு எனக்கு உதவி செய்யும். சிலர் பலவீனங்களை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் கதர்னா கர்த்தர் விடுதலை ஆக்குறார். எனக்கு கோபம் அதிகமா வருது, ஒத்துக்குன்னு ஆண்டவர் சமூகத்தில் கதர்னா கர்த்தர் கோபத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எனக்கு கெட்ட சிந்தனைகள் வருது ஆண்டவரே எனக்கு விடுதலை ஆக்குன்னு கேட்டா விடுதலை ஆக்குகிறார். ஆனா சிலர் கேட்கறது இல்ல, சிலர் கேட்கறது இல்ல. நீதிகரித்துக் கொள்கிறோம். அவங்க திட்டினாங்க, நான் திட்டினேன். அவங்க அடிச்சாங்க, அவங்க அடிச்சேன். அவங்க பேசுறதில்லை, நான் பேசுறது இல்லை. இது ஆவிக்குரிய பிரமாணம் அல்ல. ஆவிக்குரிய பிரமாணம் எது? உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை காண்பி. ஒரு சத்துருக்களை சிநேகியுங்கள். உன்னை பகைக்கிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நேசிக்கிறவர்களை நீங்கள் நேசித்தால் அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. நாம கூட அப்படிதான். ஆண்டவர் சும்மா எழுதல ஆவியானவர். சில நேரத்தில் என்ன யோசிக்கிறோம், நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு பண்றோம். பர்த்டே வருதா, நமக்கு யார் புடவை எடுத்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நம்மளுக்கு யாரு பிரியாணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஒரு கிறிஸ்டியன் ஒரு ஏரியாவில் இருக்கிறோம், ஒரு கிறிஸ்மஸ் வருது, ஒரு பிரியாணி ஆக்கிக்கிறோம். யார் வீட்டுக்கு பிரியாணி அனுப்புவோம் தெரியுமா? யார் வீட்டுக்கு அனுப்புவோம்? தீபாவளிக்கு யார் பலகாரம் கொடுத்தானோ அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவோம். ஹல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. பொங்கலுக்கு யார் பொங்கல் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் பிரியாணி போவோம், மற்ற வீட்டுக்கு போவாது. அப்ப அதான் கர்த்தர் கேட்கிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பதினால் பிரயோஜனம் என்ன? பலன் என்ன? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம டோட்டலி ஆண்டவர் உபதேசத்தை ஆண்டவர் மாற்றி அப்படியே நம்ம இந்த நாட்களுக்கு ஏற்றது போல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனையை ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தின் நினைவுகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் கைகள், கால்கள், என் உணர்வுகள், உணர்ச்சிகள், என் ரத்தம், என் யோசனை, உள்ளந்திரியம், கர்த்தாவே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். கேட்கலாமா? உம்மை போல மாற்றும். கண்களை மூடி உம்மை போல மாற்றும். ஒரு நாள் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் பின்னிட்டு பார்க்க மாட்டோம். பாவத்துக்கோ உலகத்துக்கோ துன்மார்க்கத்துக்கோ தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். இன்றைக்கு உலகத்தின் பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள், மோகங்கள், தேவையில்லாத காரியங்கள் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது. பாவம் செய்வது கடினம் அல்ல. இதுக்கு ரொம்ப ஈஸியா ரகசியமா செய்வதற்கான வழிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இதன் மத்தியிலே தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்து, கர்த்தருடைய பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காண்பித்து, கர்த்தருடைய வார்த்தைக்காக வைராக்கியம் காண்பித்து, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ பரிசுத்தத்தையும் காண்பார். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஓ, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஓ, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். சில நேரத்தில் எங்கள் சுபாவங்கள் தலை தூக்குகிறது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற கோபங்கள் தலை தூக்குகிறது. எங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகள் தலை தூக்குகிறது. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் அநேக காரியங்கள் ஆண்டவரை மறுபடியும் எழும்புகிறது. ஒரு நாளும் அவைகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ரொம்ப முக்கியமான ஜெபம். ஆண்டவரை உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். அப்படியே வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால் எங்களை உம்மை போல மாற்றுங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே கழுவோம், உம்முடைய ரத்தத்தினால் கழுவோம். உங்க சுபாவம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய பார்வை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கர்த்தாவே பாரம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய கர்த்தாவே அன்பு எங்களுக்கு வேண்டும்.
கிருபை தாங்க ஆண்டவரே. ஜெபமனுக்கு வாயில திறந்து கிருபை தாங்க ஆண்டவரே. நான் பரிசுத்தமா வாழணுமே, பரிசுத்தமா வாழணுமே, பரிசுத்தமாய் வாழணுமே. வேத வசனம் சொல்லுது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டது, யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். என்ன கொடுக்கப்பட்டது? அதிகமான சத்தியம் ஆவிக்குரியவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டது, அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அதன்படி வாழனா அநேக அடிகள் உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எங்களை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கல்வாரி ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சாட்சியின் வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. சத்தின் வல்லமைகளிலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. கட்டை நோக்கி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் ஆசையும் நான் வெறுத்தே, மன்னவன் இயேசுவை நான் நீலத்தில் கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறதுக்காய், எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்னொரு 10 நிமிஷத்துல செய்தி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சபையினுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்காக ஜேம்ஸ் பாஸ்டர் அவங்க ஜெப நடத்தல் நான் பாஸ்டர் கையில் நான் கொடுத்துறேன். இன்னொரு 10 மினிட்ஸ். கடைசியாக 4வது ஒரு சர்ப்பம். ஒன்று சொல்லுங்க, முதல்ல சொல்லுங்க. முதல் சர்ப்பம் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின வலு சர்ப்பத்தின் ஆவி. இரண்டாவது சூனியத்தின் மந்திரத்தின் மூலமாக எழும்பின வலு சர்ப்பத்தின் ஆவி. மூன்றாவது பாவத்தின் வழியாக பாவம் செய்ய தூண்டுகிற அடிமைப்படுத்துகிற வலு சர்ப்பத்தின் ஆவி. இது மூணுத்தையும் ஜெயிப்பதற்கும் அழிப்பதற்கும் என்ன சொல்யூஷன், என்ன சொல்யூஷன், என்ன ரெமெடி, என்ன சொன்ன? இயேசுவின் ரத்தமும் சாட்சியின் வசனம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும் சாட்சியின் வசனம். ஆனா இப்ப சொல்ற இந்த வலு சர்ப்பம், இந்த சர்ப்பத்தை அழிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தமும் பத்தாது, வசனமும் பத்தாது. ஹல்லேலூயா. அப்படி எதனா ஒரு சர்ப்பம் இருக்குதா? என்னடா இது புது உபதேசமா இருக்குது? இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்படாத சர்ப்பம் என்ன இருக்குது? இயேசுவின் வசனத்தினால அழிக்கப்படாத சர்ப்பம் என்ன இருக்குது? இருக்குதா? ஒரு சர்ப்பத்தை காமிக்கிறேன். இது இயேசுவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அல்ல. என்ன செய்தா இதை அழிக்க முடியும் அப்படின்றத சொல்றேன். இந்த சர்ப்பம் வாசிங்க. என்னாகம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். என்னாகம் புஸ்தகம் 21, 21.
6 இருந்து வாசிக்க பார்க்கலாம். 6. அப்பொழுது கர்த்தர் இன்னைக்கு 5 இருந்து வாசி. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகுபடி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து வர பண்ணினது என்ன? என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான வானத்தின் மன்னாவை சொல்றான். இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். ஜனங்களை கடித்ததினால் அவர்கள் செத்தார்கள். நல்லா கவனிங்க. இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை யார் அனுப்புனதே கர்த்தர் தான். அல்லேலூயா. மற்றதெல்லாம் சொன்ன குடும்பத்துக்குள்ள இப்படி தந்திரமா நோய்ச்சான், சூனியத்தின் மூலமா எழும்புனா, பாவத்தின் மூலமா வந்தான், இவனெல்லாம் அழிச்சிடலாம். ஆனா இப்போ கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். எதை வச்சு ஜெயிக்கிறது? அல்லேலூயா. அதுவும் எதுக்கு அனுப்பினாராம்? கர்த்தருக்கு விரோதமாகும், கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாகவும் பேசினதனால். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. சில நேரத்தில் நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில அசதியா இருக்கிறதுனால கர்த்தருக்கு விரோதமாகவும், ஊழியத்துக்கு விரோதமாகவும், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை பேசி விடுகிறதுனால சில பிரச்சனைகளை கர்த்தரே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் ஐயா இருக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமா எதனா பேசுறோம்னா அவங்க மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சு பரவாயில்ல, நம்ம பசங்க தானே, ஏதோ அவசரத்தில் பேசிட்டாங்க, போனா போது ஜெபம் பண்ணி ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்கன்றாங்க. ஆனா அவங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழறபடினால் கர்த்தர் அமைதியா இருப்பாரா? அல்லேலூயா. மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். ஏன்? நீதான் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? நீதான் வழிநடத்த முடியுமா? நீதான் பெரிய தலைவனா? நீ நான் பெரிய இதுவா? என்னால முடியாதா அப்படின்னு பேசுறான். இவன் பேசுறது மோசேக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு கூப்பிடுறாரு. எல்லாம் 3 பேரும் வாங்க, எல்லாம் வா, என்கொயரி பண்ணணும். என்ன பேசுன? யாருக்கு விரோதமா பேசுன? என் தாசனாகிய மோசேக்கு விரோதமா பேசினியா? எப்படி பேசலாம்? அல்லேலூயா. சில நேரத்தில் துணிந்து, நல்ல ஊழியக்காரனோ கெட்ட ஊழியக்காரனோ யாரை பத்தியும் பேசாதீங்க. ஊழியக்காரனை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பியூன் இடத்துல தான் நிக்கணும். கலெக்டர் சீட்ல போய் உட்காரக்கூடாது. கலெக்டர் ஆபீஸ்ல தான் பியூன் அவரு. அல்லேலூயா. கலெக்டர் ஆபீஸ்ல தான் அட்டெண்டர். கலெக்டர் சீட்ல உட்கார்ந்து சைன் போட்டு முடியுமா? முடியாது. அல்லேலூயா. சில நேரத்தில் இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இதோ 2 மாசமா ஒருத்தர் கதை ஓடிச்சு, ஜெயிலுக்கு போயிட்டாரு, இதுக்கு போயிட்டாரு. யாரு கதை நமக்கு எதுக்கு? அல்லேலூயா. யாரு கதையும் வேண்டாம். ஜெயிலுக்கு போட்டோம், போட்டோம், பண்ணாம போட்டோம், எதனா செய்துன்னு போட்டோம், விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நம்ம வாழ்க்கையை பார்த்துன்னு தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது தேவன் நம்மை பாதுகாப்பார். தேவன் நமக்கு கேரண்டி. ஆனால் தேவ சமூகத்துக்கு விரோதமா, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா முறுமுறுக்கிறது, பின்னாடி பேசுறது, இதுன்னா அப்படி, அதுன்னா அப்படி, இதுன்னா இப்படி. நீங்க எல்லாம் நல்லவங்க, உங்களை சொல்லல. அல்லேலூயா. எங்க ஊர்ல நடக்கிறத சொல்றேன். எங்க ஊர்ல நடக்குது எங்க ஊர்லயே சொல்லிக்கிறேன் நானு. அதனால எனக்கு பயம் எல்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு நாள் வேகமா வண்டியில 2 வீலர்ல போயின்னு இருந்தேன். ஒரு அம்மா எதிர்க்க வந்துச்சு. நம்ம சர்ச்சுக்கு வர ஆள் தான், பிரேயருக்கு வர ஆள் தான். சோத்திரம் பாஸ்டர் இருந்துச்சு. சோத்திரமான்ட்டு போயிட்டேன் வேகமா. அதோட ஒரு 4 வாரத்துக்கு வரல. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. 2 வாரம் பார்த்தேன், 3 வாரம் பார்த்தேன், 4 வாரம் பார்த்தேன். 4வது வாரம் எங்க மனைவிட்ட சொன்னேன், என்னான்னு கொஞ்சம் விசாரினேன். விசாரிச்சா நான் பாஸ்டுக்கு 2 கை தூக்கி சோத்திரம் பண்ண, அவர் ஒரு கை தூக்கிட்டு போயினே இருக்கிறாரு.
அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனை பாத்தீங்களா? அல்லேலூயா. போறது 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 2 வீலர்ல 2 கையும் தூக்குனா நான் பரலோகத்துக்கு தான் போனோம். அல்லேலூயா. எங்க என்னென்ன பிரச்சனை பாருங்க, என்னென்ன பிரச்சனை. கேலண்டர் கொடுக்கல பிரச்சனை, கறி அவனுக்கு 2 பீஸ் போட்டாங்க, எனக்கு 3 பீஸ் போட்டாங்க, அவங்களுக்கு நிறைய சோறு போட்டாங்க, எனக்கு கம்மியாக சோறு போட்டாங்க. அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் வந்தாங்க, எங்க வீட்டுக்கு வரல. அல்லேலூயா. அவங்கள மட்டும் பாட்டு பாட விட்டாங்க. நீங்க உங்களெல்லாம் பார்த்தா நல்லவங்க மாதிரி, நம்ம ஆவிக்குரிய சபை உலகத்தில் நடக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லேலூயா. பிரச்சனைங்க எங்கெங்க வருது பாத்தீங்களா? ஆமென். பாஸ்டர் அவங்க கிட்ட தான் நல்லா பேசுறாரு, என்கிட்ட பேசுறதே கிடையாது. என்னன்னா பிரச்சனை இருக்குது. பிரச்சனைகள் ஒரு தகப்பன் என்றால் தகப்புடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் என்றால் தகப்புடைய உள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடிச்சாலும் அடி வாங்கிக்கணும், ஓடி போய் மேல நின்று குதிப்பானாலும் குதிக்கணும். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. அது அப்படியே குச்சிரி, நீ குச்சிரியா? அல்லேலூயா. அது சொல்ல மாட்டாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அதான் தகப்புடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளணும். திட்டுனாலும் நம்மளை ஏதாச்சும் சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. நீ உங்க ஒருத்தரை திட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க, உங்க ஒருத்தரை வச்சு 1000 பேருக்கு லெசன் எடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப நாம ஆசீர்வாதமான பாத்திரம் தானே. உன் மேல இருக்கிற உரிமையில தான், உன் மேல இருக்கிற அன்புல தான் உன்னை திட்டுறது. பிரம்போடு வர வேண்டுமா? யார் சொன்னது? பவுல். அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? சொன்னா நம்மளுக்கு கோவம் வந்துடும். புத்தி இல்லாத கலாத்தியரே, அருகு கட்டணும் என்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்படிலாம் சொன்னா ஏலி அண்ணால் போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணுகிறாங்க. ஏலி வந்து உக்காந்தாரு. உக்காந்துட்டு என்ன சொல்றாரு? இன்னும் எவ்வளவு நேரம் குடித்து வெறித்து இருப்பா, இந்த அம்மா அழுதுன்னு ஜெபம் பண்ணுக்குது. அல்லேலூயா. இவர் சொல்றாரு, எவ்வளவு நேரம் குஷ்டு சாராயம் குஷ்டு வந்து ஒளர்ன்னு இருப்பேன்றாரு. அதுக்கு அது சொல்லுது, இதெல்லாம் ஒரு பாஸ்டரா? ஏலியை பார்த்து, இவரெல்லாம் ஒரு பாஸ்டர், நான் அழுதுன்னு ஜெபம் பண்ணுகிறேன், இவர் நான் குஷ்டு வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்றாரு. இதுக்கப்புறம் இந்த சர்ச்சுக்கே வரமாட்டேன்ப்பா நான் அப்படின்னு அண்ணால் எழுந்து போயிடல. என் ஆண்டவனே. அல்லேலூயா. எப்படி வருது பாருங்க, அடுத்த வசனம் எப்படி வருதுன்னா, என் ஆண்டவனே நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. எவ்வளவு பொறுமையான பதில், எவ்வளவு ரெஸ்பெக்ட் பாருங்க. இதுதான் ஒரு தகப்பனை புரிந்து கொள்வது. ஆனா எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை வழிநடத்தி கொண்டு வந்து தன் தேவைகளை சந்தித்து, தண்ணி இல்லாதப்ப தண்ணி கொடுத்து, சாப்பாடு இல்லாதப்ப சாப்பாடு கொடுத்து, கறி இல்லாதப்ப கறி கொடுத்து, இவங்களுக்காக இவர் கானானை விட்டாரு. அல்லேலூயா. மோசே கானானுக்கு போனாரா? ரிஜெக்டட். அல்லேலூயா. இவங்கள எல்லாரும் இட்டு போய் விட்டாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா, கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்கன்னா ஒரு ஆள் நிற்பார். வாங்க வாங்க வாங்க, நாகர்கோயில் வாங்க, நாகர்கோயில் வாங்க, இது வாங்க, கன்னியாகுமரி வாங்க, திருநெல்வேலி வாங்க, ஏத்தி விடுவார் பஸ்ல. அவர் ஏற மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோம். மோச நிலைமை அப்படி ஆயிடுச்சு ஜனங்களாலேயே. எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூட்டின்னு போய் காணல விட்டா. இவரு போல ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பார்க்க மாட்டேப்பான்ட்டார். யாரால? அல்லேலூயா. பிபி வந்தது உன்னால, சுகர் வந்தது உன்னால. அல்லேலூயா சொல்லுவா. கொஞ்சம் அதாவது ஊழியக்காரங்களுடைய நிலைமை மட்டும் புரிஞ்சுக்குங்க. தாம் பிள்ளைங்க எதிர்த்து பேசினா கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, கஷ்டப்பட மாட்டாங்க. என் பிள்ளை இப்படி பேசிச்சேன்னு சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய ஆவியில பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்லிட்டா அப்படின்னா அது பெரிய உண்டாயிடும். அப்படின்னா அவ்வளோ நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. அவ்வளோ நேசம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனுக்கு விரோதமா இங்க ஜனங்கள் பேசுறதுனால கர்த்தர் கோபத்துல என்ன பண்ணிட்டாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை உள்ள விட்டாரு. இப்ப இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை ஜெயிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தர் சமூகத்துல டோட்டல் சரண்டர். இனிமே பேச மாட்டேன், இனிமே மோசைக்கு விரோதமாய் பேச மாட்டேன், இனிமே உமக்கு விரோதமாய் முறுமுறுக்க மாட்டேன். இனிமே சபைக்கோ சபையினுடைய உடன் விசுவாசிகள், சிலர்லாம் உடன் விசுவாசிகளோட பிரச்சனை. அவர் பாட்டு பாடினா இவர் எழுந்து போயிடுவாரு, அவர் ஆராதனைனா இவர் போயிடுவாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அவர் உட்கார்ற சேர்ல இவர் உட்கார மாட்டாரு, இவர் உட்கார்ற சேர்ல அவர் உட்கார மாட்டாரு. இந்த அம்மா எடுக்கிற பைபிளை அந்த அம்மா தொடாது, அந்த அம்மா தொடர பைபிள் இந்த அம்மா தொடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அல்லேலூயா. இதெல்லாம்
பரலோகத்துக்கு போனோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம். சும்மா சொல்ல, தீர்க்க தரிசனமும் சொல்லல, எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லல. ஆனா ஒண்ணு சொல்றேன், வானத்தை பார்க்கும்போது மேகம் மூட்டமா இருக்குது, மழை வரப்போகுதுன்னு சொல்றோம். வீட்டுக்காரரு கோபமா வந்தா இன்னைக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிலதெல்லாம் பார்த்து கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி கண்டுபிடிச்சா ஆண்டவருடைய வருகைக்கு இன்னும் 15 to 20 வருஷம் கூட போகாது. அல்லேலூயா. காலமும் நேரமும் ஒருத்தருக்கும் தெரியாது, எனக்கு கூட தான் தெரியாது, எனக்கு கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கு உலகம் போகிற போக்கும், அரசியல் சூழ்நிலைகளும், உலக நாடுகளின் சூழ்நிலைகளும், ஒரு மனிதன் உலகத்தை ஆட்சி செய்வான் என்கிற இந்த நியமனமும் எல்லாமே ரெடி. சிப்பு பொறுத்த ரெடி, 666 666 முத்திரை ரெடி. அப்பனா எவ்வளவு சீக்கிரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 10 to 15 வருஷம் 20 வருஷம் கூட போவாது. அவ்வளவு தேவனுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இன்னும் நாம சபையை பற்றி, ஊழியக்காரனை பற்றி, இதை பத்தி அதை பற்றி பேசின பிரிவினை ஒரே ராஜ்யத்துக்குள், ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரிந்து காணப்படுவோமானால் அது பிசாசுக்கு கொண்டாட்டம். பிசாசு சந்தோஷப்பட விடக்கூடாது. ஒரு மனமாக வேண்டும், ஒற்றுமையாக வேண்டும், ஒரே சேனையாய் கை கோர்த்து நிற்க வேண்டும். சத்துரு மாத்திரம்தான், பிசாசு வலுசர்பத்தின் ஆவி, பொல்லாத ஆவி மட்டும்தான் நமக்கு எதிரி, வேற யாரும் நமக்கு எதிரி அல்ல. அப்போ சில தவறுகளை செய்யும் போது தேவனை அனுமதிக்கிறார். இதுக்காக சில பிரச்சனைக்காக எவ்வளவு ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எவ்வளவு உபவாசம் போட்டாச்சு, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இவங்க கிட்ட அவங்க கிட்ட தலையை குட்டாச்சு, எல்லாம் ஜெபம் பண்ணியாச்சு, பிரச்சனை மாறல. பிரச்சனை மாறாததுக்கு காரணம் என்ன? அது தேவன் அனுமதித்து இருக்கிறார். மாறாத பிரச்சனை, தேவனால தீர்க்காத பிரச்சனை ஒண்ணு இருக்குதா? எதுவும் இல்லை. எல்லாம் தேவனால் தீர்க்க முடியும். ஆனா ஜெபிச்சு கூட சில பிரச்சனை மாறலன்னா அங்கே கர்த்தர் அதுல அமைதியா இருக்கிறார். அமைதியா இருக்கிறார்னா எங்கே தவறு செய்தோம் என்பதை உணர்ந்து தேவனுக்கு அர்ப்பணித்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அழிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தரே அதற்கு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இத்தனை விதமான கொல்லிவாய் சர்ப்பங்கள், வலு சர்ப்பத்தின் ஆவிகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு, ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.